கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இந்த காலை வேளையிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், நான் வரவேற்கிறேன். நீங்கள் வந்திருப்பது எங்கே தெரியுமா? ஏசப்பா அந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி வந்திருக்கீங்க. பரிசுத்த வேதத்தில் இப்படி ஒரு வார்த்தை உண்டு, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். நீங்கள் என்ன சுமந்து வந்திருந்தாலும் சரி, என்ன கவலையோட, என்ன வேதனையோட, என்ன துக்கத்தோட, என்ன பயத்தோட நீங்கள் வந்திருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நீங்கள் அதை எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் நினைக்க வேண்டிய ஒன்று, சர்வ வல்லமையுள்ளவராகிய ஆண்டவரை நோக்கி, சர்வ வல்லமையுள்ளவராகிய சகலத்தையும் செய்து முடிக்கிற, எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற, எல்லாவற்றையும் தன்னுடைய கரத்தில் கண்ட்ரோலில் வைத்திருக்கிற அந்த ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்ப்பீங்கன்னா, நிச்சயமாக சொல்லுகிறேன், அவரை நினைக்கும் போது உங்களுடைய துக்கமெல்லாம் நீங்கள் மறுபடியும் நினைக்காதபடிக்கு, நினைக்க தேவையில்லாதபடிக்கு அதெல்லாம் உங்களை விட்டு கடந்து போயிடும். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஒரு ஆமீன் சொல்வீங்களா? எத்தனை பேர் இந்த காலவேளை சந்தோஷமாக இருக்கீங்க? அவரை நினச்சி இந்த காலவேளை துதிச்சு, நாம் ஒரு சில பாடலை பாடி நாம் இந்த வேளையில் துதிச்சோம். இப்பொழுது நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். அவர் ஆராதனைக்கு உரியவர், அவர் துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வேளையில தேவனை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் சிரமத்தை உங்களை உட்கார வச்சு தான் எல்லாரும் பாடினாங்க இல்லையா? கொஞ்சம் எழும்பி நின்று தேவனை பாட போறேன்னு கொஞ்ச நேரம் தான். இந்த கொஞ்ச நேரத்தில் நீங்க என்ன பண்ணணும்? உங்க கவலையெல்லாம் மறக்கணும். உங்க கவலையில என்ன பண்ணணும்? மறக்கணும். மறக்கும்படிக்கு இந்த வேளையில ஒருத்தரை நினைக்கணும். ஒன்றை மறக்கணும்னா ஒன்றை நினைக்கணும். அப்ப கவனிக்க பார்க்கல, நீங்க உங்க கவலையை மறக்கணும்னா வேற ஒன்று நினைக்கணும். அதுதான் நீங்கள் தேடி வந்திருக்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஆண்டவரை நினைக்க 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 உங்கள் கவலையை நீங்கள் மறக்க முடியும். நீங்கள் கவலையை மறக்கும் போது உங்களுடைய பிரச்சனை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த வேளையில் ஆண்டவரை பார்த்து நாம் சொல்ல போகிறோம், என்னை இந்த சபைக்கு அழைத்தவரே அப்படின்னு சொல்ல போகிறோம். என்னை அழைத்தவரேன்னு சொல்ல போகிறோம். எல்லாரும் சேர்ந்து இந்த வேளையில் கரங்களை மூடி எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நான் உம்மை நினையாத நேரத்திலும் என்னை நினைத்து என்னை உம்முடைய சமூகத்துக்கு அழைத்தீரே எப்படின்னு சொல்ல போகிறோம். என்னை அழைத்தவரே, என்னை தெரிந்தவரே, உமக்கு நன்றிப்பான்னு சொல்ல போகிறோம். எத்தனை பேர் என்னோட சேர்ந்து சொல்ல போறீங்க? ஆண்டவரே உமக்கு நன்றிப்பா, 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 உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்க அழைப்பு தான் என்னை இந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கு. உங்க அழைப்பு தான் நான் என்னை அழிந்து போகாம நான் நின்றுட்டு இருக்கிறேன். ஒன்று உங்களுக்கு சொல்லட்டுமா? உங்களுக்கு வந்த பிரச்சனைகளுக்கு நம்ம சில நேரத்தில் அழிந்து போயிருப்போமோ, சிதைஞ்சு போயிருப்போமோ நினைச்சிருப்போம். இன்னைக்கு நம்ம உயிரோடு இங்கே இருக்கிறோன்னா அவர் நம்மை அழைத்ததுனால, அவருடைய சமூகத்துக்கு வந்ததுனால. ஒரு விஷயம் அவரை நினைச்சு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கிருபை என்ன, உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்படியே ஆண்டவரை நோக்கி சொல்ல போகிறோம். உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன்.
உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க எத்தனையோ பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண்பழிகள் என் மேல் விழுந்தோம் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டது. என் நீதிய வெளிச்சத்தை போல, என் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க செய்கிற ஒரு நல்ல ஆண்டவருக்கு முன்பதான் இந்த காலை வேளை நான் நின்று கொண்டிருக்கிறேன். எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்குதோ 2 கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண்பழிகள் என் மேல் விழுந்தும் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. சொல்லுவோமா? அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எஜமானனே, என் எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே. எஜமானனே, என் எஜமானனே, என்றும் நடத்தும் எஜமானனே. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. தேவ பிள்ளையே, மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ, உனக்காக உன்னோட விரோதம் பாராட்டினவர்கள், உன்னுடைய கதவை அடைச்சவங்க ஒன்றோ இரண்டோ. ஆண்டவர் எனக்காக ஆண்டவர் திறப்பது 1000 நம்புறவங்க மாத்திரம் 2 கரங்களை உயர்த்தி உடைக்கப்பட்டு உம்மை விட்டு நான் ஓடி ஒளிந்தும் என்னை தேடி வந்து உம்முடைய குடும்பத்தை, என்னை துரத்தி வந்து உம்முடைய ஊழியத்தை என்னை துவங்க செய்த நல்ல தெய்வமே. எத்தனை பேர் 2 கரங்களை உயர்த்தி சொல்றீங்க? மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை தேடி வந்து குடும்பத்தை துவங்க செய்தீரே. என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே.
பேர் ரெண்டு கரங்களை தலைக்கு மேல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல முடியும். உரபா காமா சந்தராலா துரபா கரபா நிகதனமா சதுரபல ரதிரபா கரபா. அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடர செய்தவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி உள்ளவர். சொல்லுவோம். அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடர செய்தவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி உள்ளவர். உம்மை நம்பிடுவே, உம்மை பின்தொடர்வே, இறுதி வரை உம்மை சேவிப்பேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி அசைத்து ஒரு தடவை சேர்ந்து சொல்லுவோமா? உம்மை பின்தொடர்வே, இறுதி வரை உம்மை சேவிப்பே. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். ரெண்டு கரங்களை உயர்த்துவோமா? எல்லாரும் பின்னாடி இருக்கவங்க எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி, யாத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு one more time. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. எஜமானனே, என் எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே, எஜமானனே, என்றும் நடத்தும் எஜமானனே, என் ஆதாரமே, என் ஆதரவே, என்னை அழைப்பின் காரணரே. ஆதாரமே, ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. உம்மை நம்பிடுவே. கொஞ்சம் பேர் கையை காணுமே, நிறைய பேர் கையை காணுமே. கரங்களை உயர்த்தி சொல்லி முடிங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி. உம்மை பின்தொடர்வே, இறுதி வரை உம்மை சேவிப்பேன். ஒன் மோர் டைம். ஜீசஸ். என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லி முடிப்போம். என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. தலைக்கு மேல ரெண்டு கரங்களை தட்டி சகல துதியும் சகல கனத்துக்கும் மகிமைக்கு பாத்திரராகிய இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே எங்களை முழுவதும் 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 தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம், அர்ப்பணிக்கிறோம்.
ஒருவர் மாத்திரம் மகிமைப்படுவீராக, ஒருவர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய துதியை ஸ்தோத்திரங்களை தூபமாய் நறுமணமாய் சுகந்த வாசனையாய் நீ நுகர்ந்து மகிழும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஓகே, இப்பொழுதும் நம்ம கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை இந்த நாளினுடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் செய்திக்கு ஆதாரமாக நாம் தியானிக்க போகிறோம். இந்த வேளையில் என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய காரியத்தை மறவாதே, தேவன் செய்த நன்மைகளை மறவாதே அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இந்த நாளுடைய செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். சொல்லுங்க, தேவன் செய்த நன்மைகளை மறவாதே அப்படிங்கிற தலைப்பில் என்ன பண்ண போகிறோம், இந்த நாளில் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 103வது அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமான ஒரு வசனம், எல்லாருக்கும் பிடிச்ச வசனம், ரொம்ப பிடிச்ச வசனம் என்ன? ஆமாம், எல்லாரும் எடுத்து வாசிப்போமா? சங்கீதம் 103வது அதிகாரம் அதனுடைய 1வது மற்றும் 2வது வசனங்களை நாம் வாசி கேட்க போகிறோம். சங்கீதம் 103 1 மற்றும் 2வது வசனங்களை நாம் வாசி கேட்க போகிறோம். பக்கம் 733. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா. இது கவனிங்க பார்க்கலாம், தாவீதின் மூலமா நமக்கு சொல்லப்படுகிற ஒரு ஆலோசனை. என்ன ஆலோசனை அப்படின்னா, ஆத்துமா அப்படின்னா என்னன்னா நம்முடைய உள்ளான மனிதன். ஆத்துமானா என்னது? உள்ளான மனிதன். உள்ளுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான் பாருங்க. இப்போ நீங்கள் வெளியில் இங்கே உட்காந்துருக்கீங்க, இங்கே உட்காந்துருக்கும் போது உங்களுடைய உள்ளான மனுஷன் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற பீரோவில் காசு வச்சோமே அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வந்துடும். இப்போ நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க, உங்கள் மனசு என்ன பண்ணும்? வீட்டில் போயிட்டு என்ன பண்ணும்? இன்றைக்கி என்ன எடுத்து இன்றைக்கி என்ன சாப்பிட்லாம், டீ தூள் இருக்குதா, என்னது சிக்கன் மசாலாலாம் இருக்குதா, இல்லை வாங்கணுமா என்னன்னு அப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடும். பார்த்துட்டு வந்துடுமா இல்லையா? நிறைய பேருக்கு பார்த்துட்டு வந்துருச்சுல்ல. ஆமாம், இங்கே இருக்கும்போதே மனசு என்ன பண்ணும்? ஒரு ஆத்மா அவ்வளோ தூரம் போயிட்டு என்ன பண்ணும்? வந்துடும். அப்போ உள்ளான மனுஷன் நாம் இங்கே இருந்தாலும் நம்முடைய மனசு சில நேரம் வீட்டில் இருக்கும், அல்லது இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே என்ன கமிட்மெண்ட் இருக்கோ அதில் இருக்கும். அதுக்கு பேர் தான் உள்ளான மனுஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மனுஷனை கவனிக்க பார்க்கலாம், அதில் பல பகுதிகள் இருக்கு. அதில் ஒன்று ஆத்துமா. சொல்லுங்க பார்க்கலாம், சத்தம் வரலையே. ஆத்துமா. அந்த ஆத்துமா கவனிங்க பார்க்கலாம், வேதம் சொல்லுது, என் ஆத்துமாவே, என் உள்ளான மனசே அப்படின்னு சொல்லி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு சொல்ற. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை எப்போது ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு சொல்லுது. ஸ்தோத்திரம் ஏன் செய்யணும் அப்படின்னா கவனிங்க பார்க்கலாம், நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மனுஷன் ஒரு நமக்கு நல்லது செஞ்சா அவனுக்கு நன்றி சொல்லுவோம். மனுஷன் நமக்கு நல்லது செஞ்சா அவனுக்கு என்ன பண்ணுவோம்? நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நமக்கு நல்லது செய்யறதுக்கு முன்னாடியே அவருக்கு நன்றி சொல்லிடுவோம். ஏன்னா அவர் கண்டிப்பாக செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்றி சொல்கிறோம். ஸோ மனுஷனுக்கு செய்தா சொல்வதற்கு பேர் நன்றி, ஆண்டவருக்கு செய்திருவார்னு சொல்றது ஸ்தோத்திரம். ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டும் நன்றி தான். ஆனால் மனுஷனுக்கு சொல்லும்போது தேங்க்ஸ், நன்றின்னு சொல்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு சொல்லும்போது நன்றின்னு சொல்லாமல் ஸ்தோத்திரம்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் செஞ்சிருவீங்க, நீங்கள் கண்டிப்பாக இதை எனக்கு செஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்கிறதுனால அதுக்கு பேர் நன்றின்னு சொல்லாமல் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இங்கே தாவீது சொல்கிற, என் ஆத்துமாவே எல்லாவற்றிற்காக கர்த்தருக்கு முன்ன கூட்டி நன்றி சொல்லு, அவரை எப்போது ஸ்தோத்திரம் பண்ணு, அவரை உன்னுடைய ஸ்தோத்திரத்தினாலே உன் நன்றினாலே கனம் பண்ணு அப்படின்னு அர்த்தம். என் ஆத்துமாவை கர்த்தரை கனம் பண்ணு, என் ஆத்துமாவை கர்த்தரை உயர்த்து, என் ஆத்துமாவை கர்த்தரை சந்தோஷப்படுத்து, என் ஆத்துமாவை கர்த்தருக்கு நன்றி சொல்லு அப்படிங்கிறது தான் என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி அப்படின்னு அர்த்தம். அடுத்து, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே, நான் சொன்னேன்ல, இந்த ஆத்துமாவில் சில பகுதிகள் இருக்கு. உள்ளான மனுஷனுக்குள்ள சில பகுதிகள் இருக்கு. நினைவு பகுதி, கவனிங்க பார்க்கலாம். உங்களுடைய சிந்தனை பகுதி, உங்களுடைய பொக்கிஷ சாலை மாதிரி பேங்க்ல வச்சிருக்க மாதிரி இருதயத்தில் நிறைய வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அது மாதிரி சில பகுதிகள் உண்டு. என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஒரு ஆமென். அவருடைய பரிசுத்த நாமத்தை
அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரினா என்ன தெரியுமா? அவருக்கு ஒரு நாமம் உண்டு. அந்த நாமம் கபடம் இல்லாத, கலங்கம் இல்லாத ஒரு நாமம். அது பரிசுத்த நாமம். ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்துல எல்லா நாமத்திற்கு மேலான ஒரு நாமம் உண்டு. அந்த நாமத்துல வானோர் பூதலத்தோர் யாவருக்கும் ரட்சிப்பை கட்டளையிடும்படி நீங்கள் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அது குமாரனில் பிதா மகிமை உண்டாகத்தக்கதாக உங்களுக்கு யாவையும் செய்து முடிக்கிற ஒரு நாமம் உண்டு. இந்த பூமியில பிதாவாகிய தேவனிடத்துல நாம் கேட்டுக்கொள்ளுகிற எல்லா விண்ணப்பத்தையும் அவருடைய நாமத்துல தான் கேட்கிறோம். அதனால தான் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரின்னு சொல்லுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருக்கு ஒரு நாமம் உண்டு. அந்த நாமத்துக்கு இன்னொரு பேர் பரிசுத்த நாமம். சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. சரி, இப்ப கவனிங்க பார்க்கலாம். மறுபடி சொல்லுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. சொல்லுங்க, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்னத காரியங்களையும் மறக்க கூடாதான், உபகாரியங்களையும் மறக்கூடாதான். கவனிக்கிறீங்களா? காரியங்களையும் மறக்கூடாது, உபகாரியங்களையும் மறக்கூடாது. அப்ப கவனிங்க பார்க்கலாம். உபகாரியங்கள்னா என்னன்னா, உங்க வாழ்க்கையில் இன்னை வரைக்கும் காரியம்னா என்ன தெரியுமா? உங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறார், உயிரோடு வைத்திருக்கிறார், அது காரியம். உபகாரியம் என்ன தெரியுமா? நீங்கள் உயிரோடு இருப்பது எதற்கு? உங்க வாழ்க்கையில் அவர் என்ன, அவர் கூடுதலா நன்மை செய்திருக்கிறார், அதுதான் உபகாரியம். கவனிங்க பார்க்கலாம். உபகாரியம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோ காரியம் வேற, உபகாரியம் வேற. சோ காரியங்கள் என்பது பொதுவான காரியம். உபகாரியம் என்பது நம்முடைய வாழ்க்கையில அவர் நமக்காக நன்மைகளை செய்து, அவர் இன்னும் நம்மளை ஏன் உயிரோடு வைத்திருக்கிறார், என்ன அவருக்கு நன்மை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை நமக்காக செய்து கொண்டிருக்கிறார். இப்பயும் நீங்க அமைதியா இருக்கிற இந்த நேரத்தில் அவர் நமக்காய் சில நன்மையான காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில நன்மையான காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அதுதான் அவர் செய்த உபகாரியங்களை மறவாதே அப்படின்னு சொல்லுது. உபகாரியங்களை மறவாதே. ஏன் மறக்க கூடாது? என்ன கவனிங்க பார்க்கலாம். ஏன் மறக்க கூடாது? அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த உபகாரியங்களை ஏன் நாம் மறக்க கூடாது அப்படின்னா, கவனிங்க பார்க்கலாம். நம்மளை நம்முடைய துக்கத்திலிருந்து, நம்முடைய கவலையிலிருந்து, நம்முடைய வேதனையிலிருந்து தேவன் நம்மை அப்படிப்பட்ட காரியம் நம்மளை மறக்க வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய துக்கம் நம்மளை ஒரு நாள் அமிழ்ந்து போக வச்சிருக்கோம். நமக்கு ஏற்பட்ட வேதனை நம்மளை முடக்கி இருக்கும். நம்மள ஏற்பட்ட சில பிரச்சனைகள் நம்மளை அமிழ்ந்து போக வைத்திருக்கோம். ஆனால் இன்னை வரைக்கும் நம்ம சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறோம். கவனிங்க பார்க்கலாம். தேவன் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்மளை இன்னைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறது மாத்திரமல்ல, நாம் ஜீவனோடு ஏன் வைத்திருக்கிறார்? நமக்கு நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறார், நல்ல வேலையை தந்திருக்கிறார், நல்ல பேர் புகழை தந்திருக்கிறார், நமக்கான சில அனுகூலங்களை தந்திருக்கிறார், நமக்கான சில நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். அதையெல்லாம் நினைச்சு பார்த்து அவர் செய்த சகல உபகாரியங்களையும் மறவாதே. அல்லேலூயா. இப்ப நல்ல கவனிங்க பாருங்க. நிறைய நேரத்துல நாம அவருடைய காரியத்தை சட்டுன்னு மறந்துடுறோம். ஆனா அவர் நம்முடைய துன்பங்களை, துக்கங்களை, வியாகுலங்களை, வேதனைகளை அவர் நம்ம ஒரு நோக்கத்தோட, ஒரு திட்டத்தோட நமக்கு சில பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். அவருடைய திட்டத்தோடு, நோக்கத்தோடு அனுமதிக்கிறார். அந்த திட்டத்துக்காக, அந்த நோக்கத்துக்காக அவர் அனுமதித்த சில காரியங்கள் கவனிங்க பார்க்கலாம். அது நிறைவேறும்படிக்கு நாம் சில நேரத்தில் துன்பத்தின் ஊடே, கவலையின் ஊடே, பிரச்சனையின் ஊடே, கவனிக்கலாம், குழப்பத்தின் ஊடே, சில வேதனை நடுவில் நாம் கடந்து போக வேண்டி இருக்கு. நான் சொல்றது மறுபடியும் நல்ல கூர்மையை கவனிக்க பார்க்கலாம். நம்ம மேல ஒரு சில திட்டங்களை வச்சிருக்கிறார். நம்ம மேல சில திட்டங்களை வச்சிருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேறும்படிக்கு சில பிரச்சனைகளுக்குள்ள கொண்டு போறார். நான் சொல்றேன் பாருங்க, என் வாழ்க்கை நடந்த திட்டத்தை, நான் இன்னைக்கு ஒரு பாஸ்டரா இருக்கணும் அப்படிங்கிறது தேவ திட்டம். உங்களை போல ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு நான் ஒரு நல்ல தகப்பனா இருப்பணுங்கிறது ஒரு திட்டம். அப்ப அதுக்காக என்ன பண்ண, இந்த திட்டத்தை நிறைவேற்றும்படி என்ன ஒரு பிரச்சனைக்குள்ள கொண்டு போனார். அப்பதான் நான் அந்த இடத்துக்கு வருவேன்னு சொல்லி. அந்த பிரச்சனை என்ன? எங்க அப்பா நல்லா குடிக்கிறவரா இருந்தார். அந்த குடியினால் எங்களுடைய குடும்பம் மிகவும் கஷ்டப்பட்டது. அதுல அதிகமா நான் கஷ்டப்பட்டேன். சொல்ல போனா அந்த வேதனை தாங்க முடியாம, ஏன் இந்த குடும்பத்துல பிறந்தேன், இந்த குடும்பத்துல ஏன் பிறந்தேன் அப்படின்னு பல நாட்கள் நான் வேதனைப்பட்டது உண்டு. ஆனா இப்ப என்னால சொல்ல முடியும், அந்த குடும்பத்துல பிறந்ததுனால மட்டும்தான் நான் இந்த இடத்துல ஊழியக்காரனா நிக்கிறேன். அப்ப அது தேவனுடைய திட்டம், அது தேவனுடைய நோக்கம்.
தேவனுடைய நோக்கம். அப்ப அந்த திட்டத்தை நோக்கத்தையும் தேவன் என்னிலே வைத்திருக்கிறார். நான் ஒரு ஊழியக்காரனாகணும், அநேகருக்கு தேவனுடைய அன்பை நான் சொல்லணும் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டம். என் அனுபவத்திலிருந்து அந்த திட்டம் நிறைவேறும்படிக்கு, அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு என்ன பண்ண, சில துன்பத்தின் ஊடே, நெருக்கத்தின் ஊடே, பிரச்சனையின் ஊடே என்னை கடந்து போக பண்ணினார். இப்ப நல்லா கவனிச்சுட்டே வரணும். பின்ன நீல கவனிமா, துன்பத்தின் ஊடே கவனிக்க கொண்டு போறாரு. ஏன்னா அவருடைய திட்டம் நிறைவேறணும். ஒரு நாள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்க, அன்னாள் அப்படிங்கிற ஒரு மனுஷி இருந்தா. அவளுக்கு ஒரு சக்களத்தி இருந்தா. சக்களத்தின புரியுதா? அவருடைய கணவனுக்கு 2 மனைவி. அதுல அன்னாள் ஒருத்தி, அதுக்கு முன்னாடி பெனினாள் அப்படின்னு ஒருத்தி. இந்த பெனினாள் அப்படிங்கிறவளுக்கு நிறைய குழந்தைங்க. அவருடைய குழந்தைங்களை பத்தி பைபிள்ல எதுவுமே சொல்லப்படல ஸ்பெஷலா. அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. ஸோ எல்கானாவுடைய கணவன் எல்கானாவுக்கு 2 மனைவி, ஒன்று அன்னாள், இன்னொன்று பெனினாள். ஸோ பெனினாளுக்கு நிறைய குழந்தைங்க இருக்காங்க, அதை பற்றி எதுவுமே சொல்லப்படலை. ஆனால் அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. யார் காரணம் அப்படின்னா, ஆண்டவர் இந்த கர்ப்பத்தை அடைச்சி வச்சிருந்தாராம். ஆண்டவர் இந்த கர்ப்பத்தை அடைச்சி வச்சிருந்தார். அதனால அன்னாள் அழுகுறாங்க. எவ்வளவு அழுகுறா, கண்ணீரோட வீட்டில் அழுது கவனிக்க பார்க்கலாம். ஆலயத்துக்கு போய் அழுகிறா, பலி செலுத்துற இடத்துல அழுகிறா, கவனிக்க பார்க்கலாம். அவங்க சாப்பிடுற இடத்துல, போஜனம் பண்ற இடத்துல அழுகிறா, வீட்டில் வந்து அழுகிறா, எப்பயுமே அழுது கொண்டே இருக்கிறா. அழுகையே அவ வாழ்க்கையா மாறுது. ஏன் காரணம்? தேவனுக்கு தெரியாதது அல்ல, ஆனால் தேவனே அதை அனுமதிக்கிறார். அவ அழட்டுன்னு சொல்லி விடுறார். ஏன் தெரியுமா? அந்த அழுகையினுக்குள்ள கவனிங்க பார்க்கலாம், அந்த அழுகை கண்ணீருக்குள்ள ஒரு தேவ திட்டம் இருந்தது. கவனிங்க. அந்த அழுகையின் கண்ணீருக்குள்ள ஒரு தேவ திட்டம் இருந்துச்சு. அவ விடுகிற கண்ணீரினால, அவ அழுகிற அழுகையினால, அவ படுகிற பாடுகளினால அவளை தூங்க விடாம, சாப்பிட விடாம, மகிழ்ச்சியா இருக்க விடாம, சந்தோஷமா தன் நாட்களை கழிக்க விடாம அவளை ஒரு துக்கம் ஆட்கொண்டிருந்தது. அந்த துக்கம் அவளை தூங்க விடல, அந்த துக்கம் அவளை சாப்பிட விடல, அந்த துக்கம் அவளை சந்தோஷமா இருக்க விடல, அந்த துக்கம் அவளை அழ வைத்து கொண்டே இருந்தது. காலையில, மதியத்துல, மாலையில, இரவுல தன் படுக்கை, தன்னுடைய தலையணை கூட தன் கண்ணீரினாலே நினைக்கிற அளவுக்கு அந்த துக்கம் காரணமா இருந்தது. ஏன் அப்படிப்பட்ட துக்கம்? ஆண்டவர் ஏன் அப்படி அனுமதிச்சார்? அந்த துக்கத்துக்கு பின்னாடி தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். ஒரு சிலரால இதை விளங்கிக்கவே முடியாது, ஒரு சிலரால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன் அப்படின்னா, என்ன திட்டம்? அப்படி என்ன திட்டம்? என்ன அள வச்ச ஒரு திட்டப்படுத்தணுமா அப்படின்னா, என்ன திட்டம் அப்படின்னா, அவ கண்ணீரோட இருந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தா. ஆனா பெனினாலோ அளவே இல்லை, கண்ணீரே விடல, ஏராளமான பிள்ளையை பெற்றெடுத்தா. ஒரு பிள்ளை கூட பெரிய அளவுல பேசப்படல. ஆனால் அன்னாள் அழுது துக்கப்பட்டு பெற்றெடுத்த பிள்ளை தேசத்துக்கு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தது. கவனிங்க பார்க்கலாம். இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா சவுல். அந்த சவுல ராஜாவா அபிஷேகம் பண்ணது யார் தெரியுமா? இந்த கண்ணீரில் பிறந்த பிள்ளையாகிய சாமுவேல். தாவீது. கவனிக்க பார்க்கலாம். இன்னைக்கு இஸ்ரவேலுக்கு எத்தனையோ ராஜாக்கள் இருந்தாலும் அந்த ராஜாக்களுக்கெல்லாம் ஒரு சக்கரவர்த்தியை போல, அந்த ராஜாக்களுக்கு ஒரு பெரிய அடையாளமாய் சொல்லப்படுகிற ஒரு ராஜா தாவீது. ஏன்னா இன்னைக்கு நீங்க அங்க போனீங்கன்னா எத்தனையோ ராஜாக்கள் இஸ்ரவேலை ஆண்டாங்க. ஆனா அங்க அந்த இஸ்ரவேல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல பேருக்கு தி சிட்டி ஆஃப் டேவிட் அப்படின்னு எழுதியிருக்கு, தாவீதின் நகரம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப அந்த தாவீது அவ்வளவு ஸ்பெஷலான அந்த தாவீதின் நகரம் என்று சொல்லப்படுற அளவுக்கு தாவீதினுடைய வாழ்க்கையில தாவீதை ராஜாவாக்குனது யார் தெரியுமா? இந்த சாமுவேல் தான். இந்த கண்ணீரில் பிறந்த பிள்ளை தான். கூர்மை கவனி, தூங்கக்கூடாது. கவனிங்க பார்க்கலாம். இந்த அன்னாள் கண்ணீரில் பெற்றெடுத்த பிள்ளை தான் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவை அபிஷேகம் பண்ணான். இந்த கண்ணீரில் பிறந்த பிள்ளை தான் இரண்டாவது. எத்தனையோ ராஜாக்கள் வந்தாலும் அந்த தேசத்துக்கு ஒரு பெரிய ராஜா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ராஜாக்களுக்கு அடையாளமா இருக்கிற தாவீத ராஜாவை அபிஷேகம் பண்ணது இந்த சாமுவேல் தான். இந்த சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயாதிபதியா இருந்தானா. இந்த சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியா இருந்தானா. இந்த சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற அபிஷேக தைலமுள்ள ஆசாரியனா இருந்தானா. இந்த சாமுவேல் இன்னை வரைக்கும் உங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல முன்மாதிரியா இருக்கிறான். இப்படிப்பட்ட தேசத்துக்கே ஆசீர்வாதமா இன்னைக்கு அவருடைய பேரை வச்சுக்கிறதுக்கு விரும்புற அளவுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் அந்த சாமுவேல் எப்படி வந்தான் அப்படின்னா, கண்ணீரில் பிறந்தவன், துக்கத்தில் பிறந்தவன். கவனிக்க பார்க்கலாம். சோர்வுல, வேதனையில அவள் விடுகிற கண்ணீரினாலே பிறந்தவன்.
அப்ப என்னன்னா எல்லா பிள்ளையும் கஷ்டமே கண்ணீரே எல்லாம் பிறக்கிற பிள்ளைலாம் பிரயோஜனம் இல்லாம இருக்கு. ஆனால் கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு பாடுகள் நடுவில் பிறந்த பிள்ளை தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கீங்க, உங்க வாழ்க்கையிலும் சில வேதனைகள், சில கண்ணீர்கள், சில குழப்பங்கள், சில பிரச்சனைகள், சில உபத்திரவங்கள், அது நடுவில் இங்கே வந்திருக்கீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உன் தோல்விக்கு வேதனைக்கு கண்ணீருக்கு குழப்பத்துக்கு பின்னாடி நான் மாபெரும் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன். அந்த திட்டம் உனக்கும் லாபத்தை உண்டாக்கும், உன்னை படைத்த உன் மேல திட்டத்தை வச்சிருக்கிற எனக்கும் அது லாபத்தை உண்டாக்கும் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களால விளங்கி கொள்ள முடியுதா? ஏன் அப்ப நீங்க நினைக்கிறீங்க, என் கண்ணீருக்கு பின்னாடி, என் தோல்வி, என் வேதனை, என் துக்கத்துக்கு பின்னாடி தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். இந்த துக்கம் தொடர்வது இல்லை, இந்த துக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். வேதம் சொல்லுகிறது, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் துக்கம் தொடர்வதில்லை, உன் துக்கத்துக்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். உன் துக்கத்தின் நடுவில் ஒரு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருப்பாரானா, அந்த துக்கத்தின் நடுவில் கடந்து போகிற உன் வேதனை அவருக்கு தெரியாததல்ல, உன் பார் அவருக்கு தெரியாததல்ல, உன் போராட்டம் அவருக்கு தெரியாததல்ல, உன் அழுகையும் கண்ணீரும் அங்கலாய்ப்பும் அவருக்கு தெரியாததல்ல. உன்னை படைத்தவர் உன் தகப்பன். நீ அழத் தொடங்குறதுக்கு முன்னாடி அவரும் அழுவார். நீ வேதனைப்படுவதற்கு முன்னே அவர் வேதனைப்படுவார். உன் துக்கத்தோட அவரும் பங்கெடுப்பார். ஆனாலும் பிள்ளை பரீட்சை எழுதிதான் ஆகணும், பிள்ளை ஓட்டப்பந்தயத்தில் ஓடிதான் ஆகணும், பிள்ளை வேலை செஞ்சு வேர்வை சிந்தி சம்பாரிச்சுதான் ஆகணும். பெத்த தாயா தகப்பனா இருக்கிற நம்முடைய பிள்ளைங்கள் சோதனைக்குள்ள போவதை நம்ம அனுமதிக்கிறோம். பரீட்சை எழுதணும், ஓட்டப்பந்தயத்தில் ஓடணும், வேலை செஞ்சு வேர்வை சிந்தி சம்பாதிக்கணும், கடுமையா உழைக்கணும், கண் முழிக்கணும். கஷ்டமா இருந்தாலும் நம்முடைய பெத்த பிள்ளைங்களா இருந்த நம்ம தகப்பனா இருக்கிற தாயா இருக்கிற நாம் அதை அனுமதிக்கிறோம். ஏன்னா அதற்கப்புறம் தான் வெற்றி, அதற்கப்புறம் தான் வாழ்க்கை சிறக்கும். அதனால உன் வாழ்க்கையிலும் தேவன் துக்கத்தை ஏன் அனுமதிச்சார்னா, அவர் அனுமதிக்கிறார். நீ துக்கப்படும் போது அவரும் துக்கப்படுறார், நீ அழும்போது அவரும் அழுகிறார், நீ வேதனைப்படும் போது அவரும் வேதனைப்படுகிறார். ஆனாலும் ஏன் அனுமதிக்கிறார்னா, இதற்கப்புறம் தான் ஒரு பெரிய வெற்றி உன் வாழ்க்கையில வரும். நீ சோர்ந்து போகாதீங்க, நீங்க சோர்ந்து போகாதீங்க. 13 வயசுல நான் அழ ஆரம்பிச்சேன், 13 வயசுல நான் அழ ஆரம்பிச்சேன். 17 வயசுக்குள்ள என் துக்கத்தை முடிச்சிட்டார், என் துக்கத்தை முடிச்சிட்டார், என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றிட்டார். கவனிங்க பார்க்கலாம், ஒரு 2-3 வருஷம் தான் இருக்கும் என் துக்கம். அதுக்கப்புறம் என் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றினார். இப்பொழுது நான் நிறைய நேரத்தில் நினைச்சு பார்ப்பேன், என் வீட்டில் இருக்கும்போது வெளியில் வரும்போது நினைச்சு பார்ப்பேன், நான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கேனே, யாருக்கு அடிமை இல்லாமல் இருக்கனே, யார் கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கனே, இவ்வளோ சுதந்திரமா இருக்கிறனே, இவ்வளோ இந்த பூமியில மகிழ்ச்சியா இருக்கிறனே. ஏன் காரணம் என்ன? அன்னைக்கு நான் பட்ட துக்கம் இன்னைக்கு நிரந்தர சந்தோஷத்துக்குள் என்னை வைத்திருக்கிறது. உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு கர்த்தர் ஏன் துக்கத்தை அனுமதிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பீங்கன்னா, அந்த துக்கத்துக்கு பின்னாடி இருக்க திட்டத்துக்காக அதை பொறுமையோடு சகிப்பீங்கன்னா, அதை பொறுமையோடு சகிப்பீங்கன்னா, அதுக்கு காரணமானவங்களை மன்னிப்பீங்கன்னா, தேவன் உங்க மேல ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நான் நேற்று நைட்டு வேற ஒரு செய்தி ஆயத்தம் பண்ணேன், இன்னைக்கு காலையில என் செய்தியை மாத்திட்டார் ஆண்டவர். எனக்கு ஒரு புது ஒரு சிந்தனையை கர்த்தர் கொடுத்தார். அந்த சிந்தனையை திருப்பி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதனால ஆண்டவர் என்ன பண்ணார், இதை நான் ரொம்ப விரும்புறேன், இந்த காரியத்தை நான் உனக்குள்ள பாரப்படுத்துறேன், போய் என் ஜனங்களுக்கு சொல்லு அப்படின்னு எனக்குள்ள அந்த பாரத்தை கொடுத்தபடினாலே அதை செய்தி அவங்க கூட கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில துன்பத்தை துக்கத்தை அனுமதிச்சாலும் அதன் நடுவில் அந்த துக்கத்தை துன்பத்தை மறக்கவும், அந்த துக்கத்தை துன்பத்துல காரணமா இருக்கவங்களை மன்னிக்கவும் நமக்கு சில நன்மைகளை உபகாரியங்களை செய்கிறார். அதனால தான் அந்த வசனத்தை எடுத்தேன், கர்த்தர் செய்த நன்மைகளை, அவர் செய்த உபகாரியங்களை மறவாதே அப்படின்னு வாசிச்சோம். அவர் செய்த உபகாரியங்கள் ஒன்ன காமிச்சு கொடுக்கிற பாருங்க பார்க்கலாம். ஆதியாகமம் புத்தகம், யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். ஆதியாகமம் புத்தகம் 41வது அதிகாரம், ஆதியாகமம் 41 51 52 2 வசனங்களை வாசி கேட்போமா? ஆதியாகமம் 41வது அதிகாரம் 50 51 52 3 வசனங்களை கூட வாசிப்போம். 3 வசனங்கள் 50 51 52 பக்கம் 55. ஜெனசிஸ் சாப்டர் 41 வெர்ஸ் 52 52 வாசி கேட்போம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என்னம்மா 50ல சொன்னேன், முழிச்சிட்டு இருக்கேன். 41 பாருமா, 41 50. பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். அவர்களை கவனிக்க பார்க்கலாம். அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்து அவனுக்கு பெற்றாள். வாசிமா 51 வாசி.
யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயிம் என்று பெயரிட்டான். கவனிங்க பார்க்கலாம். 51வது வசனம். யோசேப்பு கவனிங்க பார்க்கலாம். என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி எப்படியா யோசேப்பு சொல்றார், என் வருத்தம் யாவையும். சொல்லுங்க, என் வருத்தம் யாவையும். இல்லையே, கொஞ்சம் பேர் வாய் திறக்கல, எல்லாரும் வாய் திறங்க. என் வருத்தம் யாவையும். இன்னும் கொஞ்சம் பேர் வாய் திறக்கல, எல்லாரும் வாய் திறன்னு சொல்ற வரைக்கும் விட மாட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம், என் வருத்தம் யாவையும். கவனிங்க பார்க்கலாம், எப்படி சொல்லுது பாருங்க. என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி. சொல்லுங்க, நான் மறக்கும்படி. ஏன் அப்படின்னா, அவனை வருத்தம் அவனை தூங்க விட மாட்டேங்குது, வருத்தம் அவனை வேதனைப்படுத்துது, வருத்தம் அவனை வாழ விட மாட்டேங்குது, வருத்தம் அவனோட போராடுது, வருத்தம் அவன் இருதயத்தை கலங்க செய்து. ஒரு 2 காரியம். ஒன்று, அவன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற வருத்தம். இன்னொன்று, அதுக்கு காரணமாக இருந்த அவனுடைய குடும்பத்தார். 2 பேர் மேலே அவனுக்கு ஒரு பெரிய வேதனை இருக்கு. அந்த வேதனை அவன் வாழ்க்கையில துன்பத்தை கர்த்தர் அனுமதிச்சிட்டார். ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஆனா அந்த திட்டத்துக்கு நடுவில் அவன் இருக்கிற படுகிற துன்பத்தை பார்த்துட்டு ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, கவனிங்க பார்க்கலாம், அந்த துன்பத்திலிருந்து அவனை வெளியில கொண்டு வரணும், அந்த திட்டத்துக்கு நேரம் நடத்தணும். இப்ப அந்த துன்பத்திலேயே மூழ்கி போயிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில கண்ணீர், துக்கம், வியாகுலம், வேதனை, சஞ்சலம், போராட்டம் எல்லாவற்றையும் கடந்து தான் இங்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுங்க, இதுக்கு பின்னாடி ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். உன் நோக்கம் இப்ப நீ படுகிற கண்ணீர் அல்ல, இந்த கண்ணீருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திட்டம் தான் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம இந்த கண்ணீருக்கு பின்னாடி திட்டத்தை விட்டுட்டு இந்த கண்ணீரையே வாழ்க்கை ஆக்கிடக்கூடாது, இந்த கண்ணீரையிலே நோக்கமாயிடக்கூடாது. ஐயோ நான் அழுறேனே, ஐயோ நான் வேதனைப்படுறேனே, ஐயோ கடவுளுக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு இந்த சூழ்நிலையவே பார்க்கக்கூடாது. நீங்க இந்த சூழ்நிலைக்கு பின்னாடி இருக்கிற தேவ திட்டத்தை பார்க்கணும். ஏன் எனக்கு அனுமதிச்சிங்க, ஏன் எனக்கு அனுமதிச்சிங்க. கர்த்தர் சொன்ன, நான் அனுமதிச்சாலும் உங்களோடு சேர்ந்து நானும் அங்கலாயப்படுகிறவனா இருக்கிறேன்னு சொல்றார். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில சில துன்பத்தை அனுமதிச்சாலும் அந்த அனுமதிச்சுட்டு அங்கலாயப்படுகிறவராய் இருக்கிறார். எப்படி இருக்கிறாரா? அங்கலாயப்படுகிறவராய். சதீஷ் கடைச்சல உட்காருங்க, விக்டர் இந்த பக்கம் பின்னாடி மறைக்குது, கவனிங்க பார்க்கலாம். அங்கலாயப்படுகிறவராய் இருக்கிறாரா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நல்ல கவனிங்க பார்க்கலாம், என்ன அங்கலாயப்படுகிறார் அப்படின்னா, யோசேப்புக்கு ஒரு துக்கத்தை அனுமதிச்சிட்டார். யோசேப்புக்கு ஒரு துக்கத்தை அனுமதிச்சிட்டாரு. அந்த துக்கம் அவனை தூங்க விடல, வாழ விடல, நிம்மதியா இருக்க விடல. இப்ப அவனுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு சொல்றாரு. கவனிங்க பார்க்கலாம். என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி, தேவன் எனக்கு ஒரு காரியம் பண்ணார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்துல தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயிம் என்று பெயரிட்டான். இப்ப என்னென்ன இடையில யோசேப்பு கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க பார்க்கலாம். ஆண்டவர் செய்யற காரியம் அல்லது யோசேப்பு அதை புரிந்து கொண்ட காரியம். இப்ப ஆண்டவர் ஒரு காரியம் செய்றார், ஒரு துக்கத்தை கொடுக்கிறாரு, அதுக்கு முன்னாடி ஒரு திட்டத்தை கொடுக்கிறார். இந்த துக்கம் உன்னை துவண்டு போயிட விடாம அதுக்கு நடுவுல சில நன்மையை செய்கிறார். அதை நீ விளங்கிக்கணும். ஆனா யோசேப்பு விளங்கிட்டார். என்ன கவனிக்கிறீங்களா? யோசேப்பு அதை விளங்கி கொண்டார். நீங்க அதை விளங்கிக்கணும். யோசேப்பு என்ன விளங்கி கொண்டார்னா, என்ன ஒரு துக்கத்தை அனுமதிச்சார், ஆனால் அந்த துக்கம் என்னை துவள விடாதபடி, நான் அதை என் துன்பத்தை மறக்கும்படி. இந்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. என்னுடைய வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி எனக்கு ஒரு காரியத்தை பண்ணினார். என்ன பண்ணாரு? நான் தனிமையா இருந்தேன், எனக்கு பயங்கரமான வருத்தம் நடந்துகிட்டு இருக்கு, என் தகப்பனுடைய குடும்பம் எனக்கு பயங்கரமான துரோகம் பண்ணிட்டாங்க, இதன் நடுவில் நான் இதை எப்படி சமாளிப்பேன் நினைக்கும் போது என் தனிமையை போக்கும்படி எனக்கு இடைப்பட்ட நாட்களில் என் துக்கத்தின் நடுவில் எனக்கு ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுவீங்களேன். அந்த குடும்பத்தை ஏற்படுத்தினதுக்கு அடையாளமா எனக்கு ஒரு பிள்ளையும் கர்த்தர் கொடுத்தார். அந்த பிள்ளை யார் தெரியுமா? என் துக்கத்தை நான் மறக்கும்படி. கவனிக்க பார்க்கலாம். என்னுடைய வருத்தத்தை நான் மறக்கும்படி, என்னுடைய குடும்பம், என்னுடைய தகப்பன் குடும்பம் செய்த துரோகம், வேதனையை நான் மறக்கும்படி, என்னை அதன் ஞாபகத்திலிருந்து நகர்ந்து நான் வேறொரு காரியத்தை நினைக்கும்படி எனக்கு ஒரு குடும்பத்தை தந்ததுனால, எனக்கு ஒரு பிள்ளையை தந்ததற்காக, அவனுக்கு என்னுடைய வருத்தத்தெல்லாம் மன்னிக்கிறதுக்காக, என் குடும்பத்துடைய எல்லா தகப்பன் வீட்டார மன்னிக்கு மறக்கும்படிக்கு அவனுக்கு மனாசேன்னு பேர் வைக்கிறேன்னு சொல்லி வச்சான்.
அப்ப மனாசேனா என்ன அர்த்தம்? மனாசேனா என்ன தெரியுமா? மறப்பாயாக. என்னத்தை? கர்த்தர் செய்த நன்மைகளையா? கர்த்தர் செய்த உபகாரிகளை மறவாதே. அப்ப எதை மறக்கிறதுக்காக மனாசே? சொல்லுங்க. வருத்தத்தை. யார் உங்களுக்கு அந்த வருத்தத்துக்கு காரணமா இருந்தாங்களோ அவங்கள நீ மறக்கணும், நீ மறக்கணும். யோசேப்பு அந்த வருத்தத்திலே வாழல. ஐயோ நான் அடிமை ஆயிட்டேன், ஐயோ நான் அடிமை ஆயிட்டேன், ஐயோ நான் அடிமை ஆயிட்டேன், ஏன் இந்த ஆண்டவர் என்ன இப்படி விட்டாரு, அவருக்கு நான் என்ன ஒன்று செஞ்சேன், நான் என்ன அநியாயம் செஞ்சேன், நான் நல்லவனா தானே இருந்தேன், ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி கொடுத்தார் அப்படின்னு ஆண்டவர் மேல வருத்தப்படல. என்ன இந்த குடும்பத்தில் பிறந்ததுக்காக அந்த குடும்பம் என்ன சீரழிச்சிருச்சே, என் தகப்பன் என்னுடைய சகோதரர்களும் என்ன நாசம் பண்ணிட்டாங்களே, எதிர்காலத்தை வீணடிச்சிட்டாங்களே அப்படின்னு அவங்க என் கையில் கிடைக்கட்டும், அல்லது ஏன் இப்படி பண்ணாங்கன்னு அவங்க மேல மன்னிக்க முடியாத சுபாவத்தோடு இருக்கல. தேவன் அனுமதிச்ச வருத்தத்தையும் தகப்பன் குடும்பம் செய்த துரோகத்தையும் அவன் மறப்பதற்கு ஆண்டவர் இடையில செய்த நன்மையை அவன் நினைத்து பார்த்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. காலையில் ஒரு பாட்டு கேட்டேன், அந்த பாட்டுனால இந்த செய்தியை வந்துருச்சு. நினைத்து பார்க்கிறேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. என்ன முழுசா கத்துக்கல. அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை கேட்கும்போது எனக்கு அப்படியே மனசெல்லாம் ஓடுனுச்சு. அப்பதான் இந்த செய்தி பிறந்தது. அப்ப கவனிங்க பார்க்கலாம், நல்ல கவனிங்க, கூர்மையை கவனிங்க பார்க்கலாம். அப்ப யோசேப்பு கிட்ட ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா? தான் துன்பத்தில் இருந்தாலும் துக்கத்தில் இருந்தாலும் வேதனையில் இருந்தாலும் அதன் நடுவில் அதை அனுமதித்தவர் அதை மறக்கும்படி சில நன்மை இடையில செய்கிறார். நம்ம என்ன பண்ண தெரியுமா? அந்த இடையில நடக்கிற நன்மையை கண்டுக்க மாட்டேங்கிறோம். நம்ம பிரச்சனை, எனக்கு ஏன் அந்த துன்பம், எனக்கு ஏன் அந்த வருத்தம், என்ன இவங்களால தான் நான் இப்படி ஆயிட்டேன், இதை மட்டுமே மைண்டில் வச்சிருக்கனால நீங்கள் எதற்காக அந்த துன்பத்துக்குள்ள துக்கத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போனாரோ அந்த எட்டக்கூடிய அந்த உயரத்தை, அந்த அடையக்கூடிய நன்மையை நீங்கள் அடைய விடாதபடி அந்த துக்கம், அந்த துயரமும், அந்த சில பேர் மேலே மன்னிக்க முடியாத சுபாவமும் உங்கள் வாழ்க்கையில் அந்த காரியத்தை எட்ட முடியாமல் அப்படி நீட்டித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் யோசேப்பு தேவன் அனுமதித்த அந்த துயரத்தை மறந்தான், தன் தகப்பன் வீட்டார் செய்த துரோகத்தை மறந்தான், அதை மறக்கடிப்பதற்கு தேவன் செய்த நன்மையை நினைத்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவன் நினைச்சு பார்க்கறான். அதை நினைச்சு பார்க்கறதுக்கு அடையாளமா மனாசேன்னு பேர் வச்சான். அவன் பிள்ளையை பார்க்கும் போதெல்லாம் அவர் அனுமதிச்ச அந்த துயரத்தை நான் மறப்பேன், என் தகப்பன் வீட்டார் செய்த அந்த துரோகத்தை நான் மறப்பேன், என் பிள்ளைய நினைப்பேன். எனக்கு ஒரு குடும்பத்தை தந்தாரு, நான் அந்நிய தேசத்துல பரதேசியா வந்தவன், நான் ஒரு அடிமையா வந்தவன், ஆனா இந்த இடத்துல எனக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தினாரு, எனக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தினாரு, என்னை தனியா விடல, எனக்குன்னு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி எனக்குன்னு ஒரு பிள்ளையை தந்தாரு. அந்த பிள்ளை துக்கத்தை மறப்பதற்கு, துரோகத்தை மறப்பதற்கு, இதற்கு காரணமானவர்களை மறப்பதற்கு, தேவன் செய்த திட்டத்தை பொறுமையோடு சகிப்பதற்கு என் நினைவாக பிறந்தவன். அதனால அவனுக்கு பேர் மனாசே. எத்தனை பேர் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோட பேசுறார்? நீங்களும் உங்க வாழ்க்கையில் நடக்கிற துன்பத்தை துக்கத்தையே நினைச்சிட்டு இருக்க கூடாது. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு நீங்க சபையில் இருக்கீங்கன்னா அது தேவ திட்டம். நீங்க இயேசுவை அறிஞ்சிருக்கீங்கன்னா அது தேவ திட்டம். வேதம் சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்படின்னா என்னது? யூ ஆர் செலக்டட். அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். எலெக்ஷனில் எப்படி வைக்கிறாங்க? ஒரு தேர்தலில் ஒரு பொறுப்பாளர் நிற்க வச்சு எல்லாரும் ஓட்டு போடுங்கன்னு செலக்ட் பண்ணி அவரை என்னவாங்க ஒரு பொறுப்பில் வைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி தெரியுமா தலைகீழ பண்ணுறாரு? எப்படின்னா அவரை நிற்க வச்சு எல்லாரையும் செலக்ட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் செயல்மில்ல, உன்னை எலெக்ட் பண்ணி உன்னை தேர்ந்தெடுத்துட்டு, நான் தேர்ந்தெடுத்துட்டேன், எல்லாரும் இவனை கனம் பண்ணுங்கன்னு கர்த்தர் கனம் பண்ண வைக்கிறவர். உலகம் ஒருத்தனை கனம் பண்ண பிறகுதான் பொறுப்புக்கே வரான். ஆண்டவர் பொறுப்பு கொடுத்துட்டு கனம் பண்ண சொல்றார். எத்தனை பேருக்கு புரியுது? உங்களை கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு வந்து என் பிள்ளையா நான் தேர்ந்தெடுத்துட்டேன், என்னுடைய ஆசீர்வாதத்தின் காரணம் நான் தேர்ந்தெடுத்துட்டேன், என் திட்டத்தின் மகனா நான் தேர்ந்தெடுத்துட்டேன், நான் உயர்த்துகிற உயர்வுக்கு காரணமான நான் தேர்ந்தெடுத்துட்டேன். ஐ செலக்டட் ஹிம், ஐ சோசன் யூ, நான் உன்னை தேர்ந்தெடுத்துட்டேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப தேவ திட்டத்துக்குள்ள இருக்கீங்க. சொல்லுங்க, நானு துன்பத்தில் இருந்தாலும் துயரத்தில் இருந்தாலும் தேவ திட்டத்துக்குள்ள இருக்கேன். இப்ப என் துன்பத்தை துக்கத்தை நான் நினைச்சுக்கிட்டே இருக்காம இதன் நடுவில் தேவன் எனக்கு செய்கிற நன்மைகளை நினைத்து பார்ப்பேன். மனாசே அப்படின்னு என்னது? மனாசேன்னு சொன்னீங்களா பனாசேனுங்களா? மனாசே சொல்லுங்க. மனாசே. மனாசேனா என்னன்னா துக்கத்தை மறப்பதற்காக,
துயரத்தை மறப்பதற்காக, துரோகத்தை மறப்பதற்காக கர்த்தர் செய்த நன்மையை நினைச்சு பார்க்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு ஆலோசனை சொல்றார். உன் வாழ்க்கையில துக்கம் இருக்கலாம், துயரம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், பாடு இருக்கலாம். ஆனா இதன் நடுவில் நான் செய்த நன்மையை மறந்துட்டியே. ஹலோ, இதன் நடுவில் கர்த்தர் செய்த நன்மை நீ மறந்துட்டியே. தாவீது சொல்றார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, 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 மறவாதே. மறக்கக்கூடாது, மறக்கக்கூடாது. நெவர் ஃபர்கெட். நம்ம அதை மறக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நம்முடைய வாழ்க்கையில சில நன்மைகளை இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார், இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையில் நினச்சி பார்ப்பேன், சில துக்கம், துயரம், வேதனை, பாடு, உபத்திரவம், சில நாட்கள், வருஷங்கள் அப்படியே ஒரு ரணமான காரியமாக இருந்தாலும் அதன் நடுவில் சில பூக்கள் பூப்பது போல சில நன்மைகளை கர்த்தர் செய்திருப்பதை நினச்சி பார்க்கும்போது, ஐயோ இந்த துக்கத்தையே நான் நினச்சிட்டேனே, இதன் நடுவில் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சவருக்கு நன்றி சொல்ல மறந்துட்டேனே, இந்த துக்கத்துக்கு நடுவில் தானே இவ்வளவு அழகான ஒரு ஆசீர்வாதம், இவ்வளவு அழகான மகிழ்ச்சியை கர்த்தர் தந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு பயங்கரமான கஷ்டங்கள், பொருளாதாரத்தில் பயங்கர கஷ்டம். ஏன்னா நான் வேலை செய்யலை, நான் செஞ்ச வேலையெல்லாம் விட்டுட்டேன். ஒரு நல்ல கான்ட்ராக்ட் எடுத்தேன், எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அதை விட்டுட்டேன். ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், அதையும் விட்டுட்டேன். கவர்மெண்ட் ஜாப் மாதிரி நல்ல சம்பளம் எல்லாத்தையும் விட்டுட்டேன். இன்னைக்கு இருந்த ஹை போஸ்டிங்கில் எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஆனால் கர்த்தர் அந்த நடுவில் ஒரு துக்கத்தை, ஒரு வேதனையை அந்த ஊழியத்துக்காக என்னை அனுமதிச்சார். அதன் நடுவில் கவனிங்க பார்க்கலாம், அந்த வேதனைக்கு நடுவில் இருக்கும்போது எனக்கு அழகான 2 பிள்ளைங்களை கர்த்தர் கொடுத்தார். எனக்கு நல்ல மகனை, நல்ல மகளை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருக்கும் ஆசீர்வாதமாக அந்த பிள்ளைங்களை வச்சிருக்கிறார். இன்னைக்கு அவன் கீபோர்டு வாசிக்கிறான், இன்னைக்கு அவன் பாட்டு பாடுறா சோஃபி. 2 பேருமே என் கூட சேர்ந்து நிற்கும் போது என் உயரத்துக்கு வந்துருச்சுங்க. என் கூட சேர்ந்து என் ஊழியத்தில் நிற்கும் போது அந்த துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக கர்த்தரனை மகிழ பண்ணும்படி அதன் நடுவில் கர்த்தர் செய்த நன்மையை நான் மறக்கல. நான் ஒரு நாள் ஒரு பாட்டு எழுதினேன், கவனிக்க பார்க்கலாம். நான் ஒரு நாள் ஒரு பாட்டு எழுதினேன், ஆண்டவரே நீ செய்த நன்மை எவ்வளவு பெருசுப்பா, எவ்வளவு பெருசுப்பா அப்படின்னு ஒரு நாள் பாட்டு எழுதினேன். 5 மேஜர் கவனிக்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் ஒரு பாட்டு தந்தார். என்ன அப்படின்னா, அவர் செய்த நன்மை நான் எத்தனை, எனக்கு செய்த நன்மையை நான் எத்தனை தான் எண்ணுவேன், என்னால் எண்ண முடியாத அளவுக்கு நன்மை செஞ்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை கர்த்தர் தந்தார். எத்தனையோ நன்மைகளை செய்தீர் ஐயா, எண்ணி எண்ணி சொல்லுவேன் நன்றி ஐயா, நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது ஐயா, நன்மைகளுக்கு உரியவரே அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா, கரெக்டாக ஒரு ஆம்பளை பையன், கரெக்டாக ஒரு பொட்டை பிள்ளை, 2யுமே கர்த்தர் கொடுத்தார். உங்கள் பாஸ்டர்மா சொன்னாங்க, எனக்கு முதல் பிறக்கிறது ஆம்பளை பையனாக தான் வேணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் எதுனாலும் சரி அப்படின்னேன். அவங்க முதல்ல பையன் தான் வேணும் அப்படின்னாங்க. சரின்னு பையனை கொடுத்துட்டார். அப்போ ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு பொண்ணு இருந்தால் பரவாயில்ல, பாஸ்டர்மா ஜபத்தை கேட்டீங்க, ஏன் ஜபத்தை அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், இருறா கொஞ்சம் பொறுமையாடுறா அப்படின்னு. என்ன பண்ணாரு, பாஸ்டர்மா ஜபத்தை கேட்டவர் என் ஜபத்தையும் கேட்டு அடுத்து என்ன பண்ணாரு, ஒரு பொண்ணை கொடுத்துட்டார். அதான் இப்போ என்னோட சேட்டையாக தான் இருக்கும். அது ஒரு எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணும், அப்பப்போ கேட்டுக்கிட்டே தான் இருக்கும், கேள்வி கேட்கும் சோப்பி. அதுக்கு தான் வச்சிருக்கிறார். ஒரு ஆளில் சொல்லுங்க பார்க்கலாம். அதை நினைச்சு பார்த்தா கண்ணீர் தான் பொங்கும் எனக்கு அந்த நேரத்தில். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? வாலியம் கொடு, வாலியம் கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ நன்மைகளை செய்தீரையா, எண்ணி எண்ணி சொல்லுவேன் நன்றி ஐயா. எத்தனையோ நன்மைகளை செய்தீரையா, எண்ணி எண்ணி சொல்லுவேன் நன்றி ஐயா. நன்றி சொல்லாமல் இருக்க முடியாதையா, நன்றி சொல்லாமல் இருக்க முடியாதையா. நன்மைகளுக்குரியவரே, என் நம்பிக்கைக்கு உரியவரே, நன்மைகளுக்குரியவரே. வாய் திறக்க மாட்டேங்கிறீங்களே, எனக்கா செஞ்சாரு நான் ஏன் பாடணும்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் செஞ்ச நன்மை கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும் ஆவியானவரே. வாலியம். எத்தனையோ நன்மைகளை செய்தீரையா, எண்ணி எண்ணி சொல்லுவேன் நன்றி ஐயா. எத்தனையோ நன்மைகளை செய்தீரையா, எண்ணி எண்ணி சொல்லுவேன் நன்றி ஐயா. நன்றி சொல்லாமல் இருக்க முடியாதையா, நன்றி சொல்லாமல் இருக்க முடியாதையா. நன்மைகளுக்குரியவரே, என் நம்பிக்கைக்கு உரியவரே,
நன்மைகளுக்குரியவரே, என் நம்பிக்கைக்கு உரியவரே. நன்றி 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 நன்றி. சொல்லுங்க, நன்றி 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 நன்றி. நன்றி சொல்லி துதிப்பேன் நாள் முழுதும், செய்த நன்மைகளை நினைப்பேன் வாழ்நாள் முழுதும். நன்றி சொல்லி துதிப்பேன் நாள் முழுதும், செய்த நன்மைகளை நினைப்பேன் வாழ்நாள் முழுதும். நன்றி 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 நன்றி. சொல்லுங்க நன்றி, சொல்லுங்க நன்றி, சத்தமா சொல்லுங்க நன்றி. ஹல்லேலூயா. இதை நினைச்சு போது இந்த பாட்டு வந்துச்சு. இந்த பாட்டு எழுதுனேன். எத்தனையோ நன்மைகளை செய்தீங்களே, எண்ணி எண்ணி சொல்லுவேன் நன்றி. நன்றி சொல்லாம இருக்க முடியாது ஐயா, நன்மைகளுக்கு உரியவரே. ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னன்னா, ஏன் என்ன பசியில போட்டீங்க, என்னை ஏன் பட்டினியில போட்டீங்க, என் வேலையெல்லாம் ஏன் எடுத்தீங்க, என்னை ஏன் துன்பத்தில் அழுத்துறீங்க, இதையே நினைச்சா சோர்ந்து துவண்டு பிசாசு நம்மளை போட்டு முடக்கி தற்கொலை கூட பண்ண வைப்பான். ஆனால் அந்த துன்பத்தின் நடுவில் தேவன் செய்கிற நன்மையை கொஞ்சம் திருப்பி கவனித்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அந்த துன்ப துக்கத்தை நீங்கள் தாக்கு பிடிச்சிடலாம். அந்த துன்பம் துக்கம் முடிஞ்சவுடனே தேவ திட்டத்தை நீங்கள் உயர்த்தப்பட்டு மகிமையாக இருப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். இப்போ நல்லா கவனிங்க, ஒருத்தருடைய முகம் கூட சோர்வாக இருக்கக்கூடாது. இப்போ தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஏன் துக்கத்தை துன்பத்தை அனுமதிக்கிறார்னா, அதுக்கு ஒரு தேவ திட்டத்தை வச்சிருக்கிறார். சரியா? அந்த துக்கம் முடியும் போது அந்த திட்டம் விளங்கும். நீங்கள் இன்னைக்கு விசுவாசிச்சா இப்பையிலேருந்து அந்த திட்டத்தை நிறைவேற்ற ஆரம்பிப்பார். நீங்கள் உங்கள் செய்ய வேண்டிய காரணம் துக்கத்தையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, அந்த துயரத்தையும் துரோகத்தையுமே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அதன் நடுவில் தேவன் செய்த நன்மை. சிலருக்கு அதன் நடுவில் தேவன் சில உறவுகளை கொடுத்திருக்கிறார். இந்த யோசேப்புக்கு மனைவிங்கிற உறவு, பிள்ளைங்கிற உறவை கர்த்தர் கொடுத்தாராம். உங்களுக்கு என்ன உறவு கொடுத்திருக்கார்? சில நண்பர்களை கொடுத்திருப்பார். கவனிக்கிறீங்களா? நல்ல குடும்பத்தை கொடுத்திருப்பார். நல்ல கவனிக்கலாம், நல்ல ஒரு ஐக்கியத்தை கொடுத்திருப்பார். சபையை கொடுத்திருக்கிறார். நிறைய பேர் பிரச்சனைக்கு கிடைச்ச பரிசு சபை. தெரியுமா உங்களுக்கு? சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க. இல்லவே இல்லை. இது சபை ஒரு நிரந்தர குடும்பம். இது இங்கேயும் தொடரும், பரலோகத்தை செத்த பின்னாடியும் தொடரும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான குடும்பம் தான் சபை. சபையை பற்றி நிறைய பேருக்கு தெரியுறதில்ல. ஏதாவது ஒன்று முணுக்குன்னு கோச்சிட்டு எங்கேயா போயிடுறோம். நோ, சபை உயிரோடு இருக்கும் போதும் தொடரும், உயிர் விட்ட பின்னாடியும் தொடரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்கேயும் அங்கேயும் ரெண்டு குடும்பத்துக்கும் கவனி, எவ்வளவு பூமியில் இருக்கிற இந்த சபைங்கிற குடும்பத்துக்கும் பரலோகங்கிற குடும்பத்துக்கும் ஒரே தகப்பன் தான், ஆண்டவராகிய இயேசு. சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு. அப்போ நீங்கள் அதை நினச்சி பார்க்கணும். என் துன்பம் இருந்தது உண்மை, எனக்கு துக்கம் இருந்தது உண்மை, எனக்கு துரோகம் நடந்தது உண்மை, என் துயரம் எனக்கு இருந்தது உண்மை. ஆனால் அதன் நடுவில் எனக்கு சபையை தந்தாரே, அதன் நடுவில் எனக்கு கணவனை தந்தாரே, அதன் நடுவில் எனக்கு மனைவியை தந்தாரே, அதன் நடுவில் என் மனைவி என்னை பக்கம் திருப்பினாரே. சிலருக்கு துன்பம் துக்கம் நடக்கும்போது தான் கணவன் பரிவாக மாறுவார். கணவன் ஒரு பேருக்கு இருந்திருப்பாரு, ஆனால் உன் வாழ்க்கையில் துன்பம் துக்கம் வரும்போது இந்த கணவன் கொஞ்சம் உன் பக்கம் பச்சமாக திரும்பி இருப்பார். அப்போ உன் துன்பத்தின் நடுவில் உன் புருஷனை உண்மையான புருஷனை மாற்றிருப்பார், மனைவியை உண்மையான மனைவியை மாற்றிருப்பார். இடையில உன் துக்கத்தை மறக்கும்படி பிள்ளையை தந்திருப்பார். நல்ல உறவுகளை, நல்ல நண்பர்களை, நல்ல ஐக்கியத்தை, நல்ல ஒரு அடையாளத்தை, ஆசீர்வாதத்தை, பேர் புகழ் வேலை அந்தஸ்து எதையோ உன்னை கர்த்தர் கொடுக்காம இருந்திருக்க மாட்டார். நீங்க உற்று கவனித்து பாருங்க, உங்க துன்பத்தின் நடுவில் ஒரு காரியத்தை கர்த்தர் செய்திருப்பார். அவருக்கு தெரியும் உன் துன்பம் உன்னை கொன்றுன்னு தெரியும், உன் துக்கம் உன்னை கொன்றுன்னு தெரியும். இந்த துக்கத்தின் முடிவில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருந்தாலும் இந்த துக்கம் உனக்கு ஒரு வேதனை அவருக்கு தெரியும். அதனால துக்கத்தின் நடுவில் ஒரு நன்மை அவர் செய்ய மறக்கல. அவர் செய்த நன்மையை நீ மறந்துட்டியே, ஆனால் உன் துக்கத்தின் நடுவில் அவர் செய்த நன்மையை அவர் நினைச்சுப்பார். உன் துக்கத்தை அவர் மறக்கலையே, அதன் நடுவில் ஒரு நன்மையை செஞ்சாரே, அவரை நீ மறக்க கூடாதே. பாருங்க, இங்க வந்து இவர் சொல்லுகிறார். யாரு? நம்முடைய யோசேப்பு சொல்லுகிறாரு. யோசேப், என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி, தம்பி மறக்கும்படி, கவனிங்க பார்க்கலாம், தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்துல ரெண்டாவது பேர் வைக்கிறார். ரெண்டாவது நன்மை நினைச்சு பார்க்கிறார். நீ ஒன்னாவது நினைச்சு பாருங்க,
ஆனா யோசேப்பு ரெண்டு நினைச்சு பார்க்கிறார். ரெண்டாவது என்ன நினைக்கிறார்? நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்துல, நான் அடிமையா இருந்த தேசத்துல, நான் அட்ரஸ் இல்லாத தேசத்துல, நான் பின்னணி இல்லாத பிறந்த தேசத்துல இருந்த தேசத்துல, நான் அடைக்கலமே இல்லாத தேசத்துல, நான் பரதேசியா இருந்த தேசத்துல என்னை கர்த்தர் பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டார். இளையவனுக்கு என்ன சொன்னாரா? என்னை பழுக பண்ணினார்னு சொல்லி. நான் அடிமையா வந்தேன், அட்ரஸ் எல்லாம் வந்தேன். என்ன கவனிக்கிறீங்களா? நான் அந்த ஊருக்கு எப்படி வந்தேன்? யோசேப்பு அந்த எகிப்துக்கு எப்படி போனேன்னா அடிமையா போயிட்டான். அவங்க அப்பா குடும்பம் இஸ்ரவேல்ல இருக்காங்க. அவங்க அப்பா இஸ்ரவேல்ல பெரிய ஜமீன்தாரரு. அவங்களுடைய குடும்பம் பெரிய குடும்பம். அவங்க குடும்பத்தில் யாரும் மோத முடியாது. 12 பேர் கிட்டத்தட்ட அண்ணன் தம்பிங்க. அவ்வளோ பெரிய செல்வாக்குள்ள குடும்பத்தை கவனிக்க பார்க்கலாம் இருந்துட்டு, அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து என்ன பண்ண தெரியுமா? அவங்க அண்ணனுங்க இவன் மேலே உள்ள பொறாமை நிமித்தம் அவங்க அப்பாட்ட போய் எல்லாம் இவங்க ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா இல்லையா எல்லா தகவலும் இவன் தான் சொல்லுவான். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளை இவன் தான். அப்போ கவனிக்க பார்க்கலாம். ஏன் அப்படின்னா யோசேப்பு அவனுக்கு பிடிச்ச மனைவி மேலே உள்ள அன்பை பிள்ளை மேலே வச்சுட்டான். அதனால் அந்த பிள்ளை மேலே ரொம்ப அளவுக்கு அதிகமான அன்பு வச்சனால மற்ற 11 பிள்ளைங்களுக்கு அது பிடிக்காதனால இவன் மேலே பொறாமையாக இருந்தாங்க. அதனால கொண்டு போய் என்ன பண்ணாங்க? கொன்றுலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. கொல்ல போகும்போது அதில் ஒன்று அண்ணன் தம்பி 11 பேர் ஒருத்தன் 2 பேர் சொல்கிறான், வேணாம் அவனை கொல்ல வேணாம், பேசாமல் அவனை குழிக்குள்ளே விட்டு தள்ளிடுவோம், அவனா செத்துட்டு போகிறான், நம்ம சாகடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். ஒருத்தன் சொல்கிறான், இல்லை இப்போ இந்த வழிப்போக்கர்கள் வருவாங்க வியாபாரத்துக்கு, அவங்ககிட்ட வித்துட்டா கொஞ்சம் காசாவது கிடைக்கும், அவனை நம்ம கையினால் கொல்ல வேணாம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லி ஒரு குழிக்குள்ளே தள்ளி வச்சுருந்தாங்க. ஒருத்தன் வியாபாரிங்க வந்தாங்க, அவங்ககிட்ட விலை பேசி வித்துட்டாங்க. வித்துட்டு என்ன பண்ணிட்டாங்க? காசும் பார்த்துட்டு அப்பாட்ட போய் சொல்லிட்டாங்க. அவன் சட்டையெல்லாம் கிழிச்சு அவங்க ஒரு ஆட்டை சுட்டு தின்னுட்டு அந்த ஆட்டை அடித்த ரத்தத்திலே அவன் சட்டையை போட்டு பெரட்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சிங்கம் அப்போ நம்முடைய யோசேப்பை போட்டு பெரட்டி அடித்து கொன்றுச்சுப்பா, பாருப்பா அவன் துணியெல்லாம் ரத்தம் பாருப்பா அப்படின்னு அவர் 5 அடிச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு? அவர் இருக்கிறார். அதை பார்த்தோன்னா ஒரு துக்கத்துக்குள்ள வேதனைக்குள்ளே போயிட்டார். இவனுங்களாம் தப்பிச்சிட்டாங்க. இப்போ இவன் என்ன பண்ணிட்டான்? கவனிக்க பார்க்கலாம். அந்த வியாபாரிகள் அவனை காசு கொடுத்து வாங்கினாங்கல்ல, அவனை கொண்டு போயிட்டு எகிப்தில் கொண்டு போய் வேலைக்காரனா அடிமையா அந்த எகிப்து தேசத்தில் அவனை வித்துட்டாங்க. விற்கப்பட்டவன் ஒரு 100க்கு அதிபதி, ஒரு முனிஷிப் மாதிரி அவன் வீட்டில் வேலைக்கு வாங்கிட்டு போயிட்டான். அவன் காசு கொடுத்து இவனை வாங்கிட்டு போய் தம்பி வீட்டுக்கு வந்திருக்க, உனக்குன்னு உரிமையே இல்லை, நீ பசிச்சா சாப்பிடக்கூடாது, தூக்கம் வந்தால் தூங்கக்கூடாது, அதுதான் அடிமைன்னு அர்த்தம். பசிச்சா சாப்பிடக்கூடாது, தூக்கம் வந்தா தூங்கக்கூடாது, அதுதான் அடிமை. அடிமைங்கிறதுக்கு ஒரே அடையாளம் தான். நீங்கள் பசிச்சா நீங்கள் வேலை செய்யலாம், ஆனால் பசிச்சா சாப்பிடுவீங்க, தூக்கம் வந்தால் தூங்குவீங்க. அடிமைக்கு பசிச்சாலும் சாப்பிட முடியாது, தூக்கம் வந்தாலும் தூங்க முடியாது. அவன் மாடு மாதிரி உழைக்கணும், அந்த உழைப்புலேயே அவன் செத்தாலும் சரி சாகணும், வியாதி வந்தாலும் வேலை செய்யணும். அப்படிப்பட்ட அடிமையாக இருக்கும்போது அந்த அடிமைத்தனத்தின் நடுவில் யோசேப்பு கர்த்தரை மாத்திரம் பிடிச்சிக்கிட்டான். என் அப்பா கூட பிறந்தவங்க எல்லாரும் என்னை விட்டுட்டாங்க, எல்லாரும் என்னை வித்துட்டாங்க. நான் இங்கே வந்து அடிமையாக கிடக்கிறேன், அருகதை இல்லாமல் இருக்கேன், அடையாளம் இல்லாமல் இருக்கேன், அட்ரஸ் இல்லாமல் இருக்கேன், பின்னணி இல்லாமல் இருக்கேன், என்னை அடித்தா கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அனாதடா அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அனாதையாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ கர்த்தர் சொல்லுங்க, இல்லை இந்த துக்கத்தை நான் தான் அனுமதித்தேன், இந்த துன்பத்தை நான் தான் அனுமதித்தேன், இதுக்கு பின்னாடி ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன், உன்னை இந்த ஊருக்குள்ளே கொண்டு வரணும், இந்த ஊருக்குள்ளே கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம்னு யோசித்தேன். நீ அடிமையாக வந்திருக்கலாம், பொறுமையாயிரு. அந்த துக்கத்தின் நடுவில் கர்த்தர் ஒரு நன்மையை செஞ்சார். என்ன நன்மையை செஞ்சார்? அவனுக்கு ஒரு நல்ல மனைவியை பிள்ளையெல்லாம் தந்தார். கடைசியில் கவனிக்க பார்க்கலாம், என்னுடைய நோக்கம் என்னவா இருந்து தெரியுமா? இடையில கர்த்தர் அவனை ராஜா ஸ்தானத்துக்கு உயர்த்தி அந்த தேசத்துக்கு அதிகாரியா, ஆண்டவனாய், தகப்பனாய், படியளக்கிறவனாய் கர்த்தரவனை மாற்றிவிட்டார். அதுக்கப்புறம் அவன் நினைக்கிறான், அடிமையா வந்தேன், இன்னைக்கு நான் தான் ஆளுறேன். 11 பேர் பக்கத்து ஊர்ல இருந்து பஞ்சம் பிழைக்க முடியாம இங்க பஞ்சத்துக்கிட்ட வராங்க. வந்தோடனே யோசேப்பு காலில் யாருன்னு தம்பினே தெரியாம எல்லாம் காலில் விழுவுறாங்க. இந்த தேசத்துடைய பெரிய அதிபதி இவர் தான், இவர்கிட்ட பகைச்ச கூடாது, எல்லாரும் காலில் விழுவுங்க. எல்லாம் விழுந்துட்டாங்க. டே நீ யாருங்கடா அப்படின்னு, நாங்கள் பக்கத்து ஊர்லேருந்து வந்திருக்கோம், என்ன பேர் எல்லாம் சொன்னால் இவருக்கு தெரியுது, ஏன் அண்ணன் தம்பி தான் அவனுங்கெல்லாம் அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுவீங்க? என்னையாடா குழிக்குள்ள தள்ளினீங்க, என்னையாடா நீங்கள் வித்தீங்க, பாடுறா உங்கள் தலையை தூக்குறேன்னு சொல்லி தூக்கல, அதை மறக்கும்படி அங்கே சொல்கிறேன். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, தேவனோ அதை எனக்கு கவனிக்க பார்க்கலாம், என்ன ஜீவரட்சணை செய்யும்படி அதை எனக்கு நன்மையாய் மாற்றினார். நீங்கள் என்ன அடிமையாக வித்துட்டீங்கடா, பரவாயில்லடா தம்பிங்களா, அண்ணனுங்களா, ஆனால் இப்போ பாருங்க, நான் இந்த தேசத்தினுடைய ராஜா, இந்த தேசத்தினுடைய அதிபதி, இந்த தேசத்துக்கு உங்களுக்கும் நான் தான் சோறு போடுற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். அதனால நான் உங்களை மறக்கிறேன். ஏன் தெரியுமா? நீங்க செஞ்ச தீமை எனக்கு நன்மையா மாத்திட்டார். என் கவனம் எல்லாம் நீங்க பண்ண துரோகத்துல இல்ல, இத நடுவில் நிறைவேறின தேவ திட்டத்துல. ஹalleluya சொல்லுங்க, ஹalleluya.
நீ நினைக்கிறீங்களா சரியில்லாத இடத்துல வாழ்க்கப்பட்டு வந்துட்டேன், சரியில்லாத இடத்துல போய் தலையை விட்டுட்டேன், சரியில்லாத இடத்துல வேலைக்கு நுழைஞ்சிட்டேன், சரியில்லாத இடத்துல காலேஜுக்கு போயிட்டேன், சரியில்லாத ஒரு கோர்ஸ் நான் எடுத்துட்டேன், சரியில்லாத வீட்டில் பிறந்துட்டேன், சரியில்லாத ஒரு சூழ்நிலை ஏன் தான் பொண்ணா பிறந்தனும், ஏன் தான் ஆணா பிறந்தனும், ஏன் தான் நான் வேதனையில் இருக்கணும், ஏன் தான் நான் கடைசி பிள்ளையா பிறந்தனும், முத பிள்ளையா பிறந்தனும், ஏன் தான் அந்த குடும்பத்துக்கு தகப்பனா இருக்குன்னு சொல்லி உங்க சூழ்நிலையை நினைச்சு 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 நீங்க வேதனைப்படலாம். அந்த சூழ்நிலையை அனுமதிச்சதே தேவன் தான். அதுல பொறுமையோடு அது நடுவில் செய்யற நன்மைகளை நினைச்சு பார்த்து இந்த துக்கத்தை மறந்தா, அது காரணமா இருக்கிறவங்கள மன்னிச்சா, உங்க மேல உள்ள தேவ திட்டத்தை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஒரு ஆமீன் வர மாட்டேங்குதே. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு உண்மையா புரியுது? அப்ப அவர் செய்த கவனிங்க, நீங்க அவர் செய்த நன்மையை மறந்துடுறீங்க. ஆனா உங்க வாழ்க்கைக்கு துக்கத்தை அவர் அது நடுவில் உங்க அந்த துக்கத்திலிருந்து உங்களை தூக்கி எடுக்கும்படி அவர் மறக்கல. நான் ஒன்று சொல்லட்டுமா? இங்கிருந்து நிச்சயமா சொல்ல முடியும், அனுபவத்திலேருந்து சொல்ல முடியும், அனுபவத்தில் சொல்ல முடியும். தேவன் நமக்கு அநீதியே செய்ய மாட்டார், அநீதியே செய்ய மாட்டார். அவர் நன்மையை மட்டுமே செய்வார். நமக்கு பொறுமை மட்டும் வேணும், சகிப்புத்தன்மை மட்டும் வேணும். பாருங்க, நேற்று நான் ஒரு செய்தி எடுத்தேன், அந்த வார்த்தை என்னை இன்னும் வரைக்கும் அப்படியே பிழிஞ்சு எடுக்குது. நான் பேலூரில் போய் அன்றைக்கி சோஃபியாஸ்ட் அழகாக ஒரு ப்ரேயரை ரெடி பண்ணியிருந்தாங்க நம்ம ஜெயந்தி அம்மா வீட்டில். அங்கே போய் எடுக்கும்போது ஒரு வார்த்தையை கொடுத்தேன், அன்றியும் கிறிஸ்துவுக்குள், கவனிங்க பார்க்கலாம், கிறிஸ்துவுக்குள் பக்தியாய் நடக்க தீர்மானித்தவங்களுக்கு என்னங்களா துன்பங்கள் உண்டு அப்படின்னு வசனம் சொல்லுது. அந்த வசனம் என்ன சொல்லுது? அன்றியும் கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்க கூட சொல்றீங்களா அந்த வசனம்? அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதா இருக்கிறவர்கள் யாவரும் துன்பப்படுவார்கள். நீ துன்பப்படாம தேவனுக்கு பக்தியை இருக்கவே முடியாது. இந்த வார்த்தை நான் அப்படியே கழுத்தை பிடிச்சிட்டு நிற்குது. நான் நிறைய நேரத்தில் நான் ஆச்சரியப்படும், இந்த வசனம் எனக்கு தான் பயங்கர பிரசங்கமாக இருந்தது. நான் அதை வந்துட்டு அதுலேருந்து வெளியிலே வர முடியல. நீ துக்கம் வருதா, துன்பம் வருதா, வேதனை வருதா, யார் தேவ பக்தியாக நடக்கும்னு நினைக்கிறேன் அவனுக்கு துன்பம் உண்டு. இஷ்டம் போல இருக்கவனுக்கு கஷ்டம் இல்லைங்க. இஷ்டம் போல இருக்கவன் ஃப்ரீயா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா தேவ பக்தியா நடக்கணும்னா, நீதியா இருக்கணும்னா, தேவனுக்கு பிரியமா இருக்கனா, நீ துன்பப்படணும். நீ தப்பிக்கவே முடியாது, தப்பிக்கவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. கவனிக்கிறீங்களா? நீ கர்த்தருக்கு ஒரு நல்ல தேவ பிள்ளையா இருக்கணும்னா, நீ நல்ல தேவ பிள்ளையா இருக்கணும்னா, நீ நல்ல தேவனுடைய பிள்ளையா இருக்கணும்னா, இஃப் யூ வாண்ட் எ குட் சைல்ட் ஆஃப் காட், கர்த்தருக்கு ஒரு நல்ல தேவ பிள்ளையா இருக்கணும்னா நீ துன்பப்படணும், நீ துக்கப்படணும். உன் வாழ்க்கையில துன்பத்தை கர்த்தர் தருவாராம். அன்றியும் கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இந்த உலகத்துல பாவம் செய்யறவனுக்கு இஷ்டம் போல இருப்பான், அவன் ஜாலியா இருப்பான், பின்னாடி அவன் வாழ்க்கையே துக்கமா மாறிடும். ஆனா நம்ம நீதியா நடக்கிறதுக்கு துக்கப்பட்டு தான் நடக்கணும். ஐயோ காலம் மேய்ச்சிட்டாங்களா, என் மேல யார் மேலே பற்றுச்சிங்களா, ஐயோ உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் கொடுத்துட்டேனா, ஐயோ சத்தமா பேசிட்டேனா, ஐயோ நான் ஏதாவது கை வைக்காம இருமிட்டேனா, ஒன்றுக்கும் நீங்க துக்கப்படணும். ஆனா பின்னால நீங்க ஒரு பெரிய கௌரவப்படுத்தப்படுவீங்க. நான் உங்க ப்ரேயர் முடிச்சு அப்படியே வரும்போது வேற ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் நினைச்சேன். அவர் பேரை சொல்ல விரும்பல. நான் சின்ன பிள்ளையா 13 வயசுல இருக்கும்போது ஒரு ஐயா வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கட்டி ஊழியம் செய்வார். அவரை நினைக்கும் போது எனக்கு கண்ணு தனியாக வந்துச்சு. அப்படின்னா அந்த கொஞ்ச நாட்களில் இந்த சேலத்துக்கே அடையாளமாக இருந்தார். அவர் ஒரு நல்ல மனுஷன். அவர் ஒரு திருநெல்வேலி ஊரை சேர்ந்தவர். அந்த பாஷையில் தான் பேசுவார். என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா, நல்லா அப்படி தான் பேசுவார். நல்லா இருக்கிறோம்ல அப்படி தான் பேசுவார். அவர் அந்த கொஞ்ச காலங்கள் அந்த வேஷ்டி சட்டையில் செஞ்ச ஊழியம், சிரிச்ச முகம், அவர் பட்ட துன்பங்கள், நடந்தே கடந்தே எல்லா இடத்துலையும் செஞ்ச ஊழியம் என்னால் மறக்க முடியல. அப்போ ஆண்டவர் சொன்னார், கவனிங்க பார்க்கலாம், தேவ பக்தியாக நடக்கிற யாவரும் துன்பப்படுவாங்க. அவர் அந்த வெள்ளை வேஷ்டி வெள்ளை சேட்டை கட்டி சட்டை போட்டுட்டு அவர் ஒவ்வொரு இடத்துலையும் நடந்து ஊழியம் செய்யும்போது ஒருத்தன் காரில் போயிருப்பான், ஒருத்தன் என்ன பண்ணுவான் 2 கார் மேலே உட்காந்து சாராயம் குடிச்சிருப்பான். எப்பவுமே இஷ்டம் போல இருந்திருப்பான், எத்தனையோ காரியங்கள் இருந்திருப்பான். கல்லு கடை வச்சு, சாராய கடையை வச்சு, வேணா கவனிக்க பார்க்கலாம், இஷ்டத்துக்கு பொண்டாட்டியை கட்டி நிறைய ஜாம்னு இருந்திருப்பான். ஆனால் அந்த மனுஷன் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கட்டி ஒரு பேரகான் செருப்பு போட்டு நடந்து அன்னைக்கு ஆனால் இன்னும் என் மனசுல பதிஞ்சிருக்கிறார். காரணம் கவனிக்கலாம், தேவனுக்கு தேவ பக்தியா நடக்கிறவங்க துன்பப்படுவாங்க. ஆனால் துன்பம் கொஞ்ச காலம்தான், அது நிமித்தம் தேவ மகிமை அவங்கள வெளியேறும், அவங்களுக்கு ஒரு பெரிய அடையாளத்தை ஏற்படுத்தும். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கர்த்தருடைய காரியத்துல நீங்க துக்கமா இருக்க வேண்டாம், வேதனையா இருக்க வேண்டாம், கண்ணீரா இருக்க வேண்டாம்.
நான் ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க போறேன். என்ன அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாமா? சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 4:14. எக்ஸோடஸ் சாப்டர் 14:14. இதுதான் நேத்தினுடைய என் செய்தியாக இருந்தது. நான் இந்த செய்தி மாற்றிட்டு இப்போ கடைசி அந்த இடத்துக்கு வந்து நான் முடிக்கிறேன். யாத்திராகம் 14:14 பக்கம் 87. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். என்ன வசனம் சொல்லுது? கர்த்தர் உங்களுக்காக, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன யுத்தம்னு சொல்லலையே, யாரோட யுத்தம்னு சொல்லலையே. என்ன ஜெயந்தியம்மா என்னமோ சொல்றாங்க. சொல்லுங்க ஜெயந்தியம்மா, வசனத்தை வாசிங்க. எபேசியர் எழுதின புத்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசி கேட்போம். முடிக்கலாம் இந்த வசனத்தை. யாரோட யுத்தம் மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடலாம். எபேசியர் 6:10 13 வரைக்கும் வேகமா வாசித்து முடிக்கலாம். எபேசியர் 6:10 பக்கம் 269. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையினாலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. யாரோட யுத்தம் உண்டா? வசனம் சொல்லுது, நல்லா கவனிங்க, பொறுமையா இருங்க. மாம்சத்தோடு, நான் சொல்லுங்க, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு யுத்தம் உண்டு. அப்ப கர்த்தர் சொல்றாரு, கவனிங்க பார்க்கலாம். முதல்ல வாசித்தோம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் யுத்தம் செய்வார். ஆனா நமக்கு யுத்தம் இருக்கு. யாரோட யுத்தம் இருக்கு அப்படின்னா இங்க சொல்லுது, மாம்சத்தோட ரத்தத்தோடு மட்டுமல்ல, மாம்சத்தோட ரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். துரைத்தனம்னா என்னது? துரைத்தனம் அப்படின்னா நம்ம மேல தேவையில்லாம சில பேர் ஆளுகை செய்வாங்க, நம்மளை சும்மா உருட்டி மிரட்டுவாங்க, நம்மளை யாரோ கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட துரைத்தனங்களோடு. அடுத்த அதிகாரங்கள், நமக்கு இருக்கிற ஓனருங்க, நமக்கு இருக்கிற, கவனிக்க பாருங்களா, அதிகாரிங்க, நமக்கு இருக்கிற அரசியல்வாதிங்க, நமக்கு இருக்கிற காரியங்களை இவங்கெல்லாம் அதிகாரங்களோடு நம்மளோட என்ன பண்ணுவாங்க? நம்மளை ஒடுக்குவாங்க, அடக்குவாங்க, நம்மளோட யுத்தம் பண்ணுவாங்க, நம்ம நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. அடுத்து சொல்லுது, அதோட மட்டும் இல்ல, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி அப்படின்னா என்ன? இப்பிரபஞ்சம் அந்த பூமி, இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார அப்படின்னா வெளிப்படையா இல்ல, மறைஞ்சிருந்து இருக்கக்கூடிய லோக அதிபதி, இந்த உலகத்தின் அதிபதி யாருன்னா? பிசாசு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆக்சிடென்ட், விபத்து, வியாதி, சாபம், மரணம், தேவையில்லாத பிரச்சனை, இதெல்லாம் கொண்டு வருகிறோம் பிசாசு. கவனிக்கிறீங்களா? ஒரு குடும்பத்தில் நான் விசாரிக்கும் போது வரிசையா சாபம். ஒரு தாயார் நம்ம சபைக்கு வந்தாங்க, அவங்களை கேட்கும்போது அவங்க பையன் ஆக்சிடென்ட். அப்போ அவனை கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, எப்படி ஆக்சிடென்ட் என்னன்னு சொல்லி நான் ஜெபிக்க போனேன். அப்போ அவங்க சொன்னாங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய கடைசி பையன் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். 3 மாசத்துக்கு முன்னாடி என் சொந்த வீட்டுக்காரரு செத்து போயிட்டார். 12 நாளைக்கு முன்னாடி இவன் ஆக்சிடென்ட் ஆன அதே நாள் என் கூட பிறந்த தம்பி செத்து போயிட்டான். அதே நாள்ல இவனும் ஆக்சிடென்ட் ஆகி சாவர கணக்கில் கிடக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி? 2 வருஷத்துக்கு முன்னாடி கவனிக்க பார்க்கலாம், கூட பிறந்த கடைசி பையன், 3 மாசத்துக்கு முன்னாடி சொந்த கணவர், கவனிக்க 12 நாளைக்கு முன்னாடி கூட பிறந்த தம்பி, 12 நாள்ல அதே நாள்ல மூத்த பையன் அவன் ஆக்சிடென்ட்ல கிடக்கிறான். இப்போ அவனை பார்த்து ஜெபம் பண்ணி அப்படி இப்படின்னு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போனா அவங்க பாட்டி செத்து போயிட்டாங்க. நல்லா இருந்த பாட்டி செத்து போயிட்டாங்க. அப்போ இன்னைக்கு சர்ச்சுக்கு வர முடியல. இன்னொரு அம்மாட்ட கேட்குறேன், அவங்க வீட்டில் இந்த மாதிரி தான் ஏகப்பட்ட மரணம். அவங்க வீட்டில் கேட்டால் தலை சுத்துது. அவங்க சொல்கிறாங்க, நான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கல, நான் கல்யாணம் ஆகாமல் இருந்தேன், ரொம்ப வருஷம் கழிச்சு தான் எனக்கு கல்யாணம் ஆனிச்சு. அந்த கல்யாணம் ஆகும்போது எனக்கு 2ஆம் தரமாக ஏற்கனவே கல்யாணம் பண்ண ஒருத்தர் தான் நான் மறுபடியும் கல்யாணம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அவர் கல்யாணம் பண்ண பிறகு தான் தெரிஞ்சு அவங்க அம்மா கிட்னி ஃபெயிலில் இறந்தாங்க.
அந்த என் புருஷனும் கிட்னி ஃபெயிலில் இறந்தார். என் புருஷனோட மருமகன் கிட்னி ஃபெயிலில் பிறந்தார். என் புருஷனுக்கு ஒரு மகன் இருந்தால் அவங்களுடைய மனைவி மருமகளும் கிட்னி ஃபெயிலில் பிறந்தாங்க. கடைசியில் என் புருஷனோட மகன் எனக்கு மகனை அவனும் கிட்னி ஃபெயிலில் இருந்தான். வரிசையில் அப்படியே கிட்னி ஃபெயிலே சாவு, அப்படியே வரிசையில். இப்போ அந்த மகள் இன்னைக்கு சர்ச்சுக்கு எத்தனை தெரியுமா, கிட்டத்தட்ட 20-25 வருஷம் கழிச்சு முதல் முறையாக சர்ச்சுக்கு வரணாங்க. இன்னைக்கு பார்த்து அவங்களுடைய அம்மாவோட அண்ணன் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். பிசாசு உங்களுக்கு தெரியுமா, சர்ச்சுக்கு நீங்கள் சாதாரணமாக வந்துடல தெரியுமா, உங்களுக்கு நீங்கள் வந்தாவே விடுதலை ஆயிடுவீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு யுத்தம் இருக்குது. அந்த யுத்தம் கண்ணுக்கு தெரியுற மனுஷனோடு இல்லை, ரத்தத்தோடு மாம்சத்தோடு இல்லை. கவனிங்க, அந்த வசனம் சொல்லுது, துரைத்தனங்களோட, அதிகாரங்களோட, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோட, வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட நமக்கு யுத்தம் உண்டு. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம தான் உங்களுக்கு யுத்தம் நடந்துட்டு இருக்கு. கண்ணுக்கு தெரியாமலே உங்களுக்கு மேல யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இதை வச்சு கொஞ்சம் காசு சம்பாரிச்சிட்டு இருக்கான் ஜோசியக்காரன். வா உனக்கு அங்க கண்ட இங்க கண்ட அதை கூட இதை கூட அந்த நோ மேன் கேன் டூ எனி பரிகாரம் ஒரு மனுஷன் செய்ய முடியாது. இயேசு சிலுவையில உங்களை என்னையும் படைத்த பரிசுத்த தெய்வம் அவர் தன்னை பரிகாரியாய் சிலுவையில ஒப்பு கொடுத்தார். தன்னை பரிகாரம் பண்ணியிருக்கிறார். உனக்கு எனக்கு விடுதலை கொடுக்கும்படி, உனக்கு எனக்கு சுகத்தை கொடுக்கும்படி, உனக்கு எனக்கு இப்படி சொல்லப்பட்ட துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு, வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகளோடு எல்லா போராட்டத்துக்கும் யுத்தத்தை செய்து முடிக்கும்படி இயேசு சிலுவையில் மரித்தார். இயேசு சிலுவையில் பரிகாரம் செஞ்சு முடிச்சார். நீ செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்று, அவருடைய சமூகத்தினுடைய பாதத்தில் வந்து உட்காந்து அவரை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும், உன் யுத்தத்தை கர்த்தர் செஞ்சு முடிப்பார். உன் குடும்பத்தில் வியாதி இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், குழப்பம் இருக்கலாம், பில்லி சுனி இருக்கலாம், மாந்திரிகம் இருக்கலாம், செய்வன இருக்கலாம். உன் குடும்பத்துக்கு விரோதமா எத்தனையோ பிசாசுகள், மனிதர்கள், சூழ்ச்சிகள், போராட்டங்கள் உன்னை விளத்தலணும், உன்னை ஜெயிலுக்குள்ள அடைக்கணும், உன்னை கோர்ட்டு கொண்டு போகணும், உன்னை தெருவில் நிறுத்தணும்னு எத்தனை விதமான கண்ணுக்கு தெரியாத போராட்டம் இருந்தாலும் சரி, நீ தேவ சமூகத்தில் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய பாதத்தில், தேவனுடைய முகத்தை தேடி, நீங்க தான் எனக்கு அடைக்கலம், நீங்க தான் எனக்கு கேடகம், நீங்க தான் எனக்கு ஜெயக்கர்த்தர், நீங்க தான் உங்களால தான் எனக்கு வெற்றின்னு சொல்லி அவரை மாத்திரம் நீங்க பார்த்து உங்க கவனத்தை அவர் மேல வைப்பீங்கன்னா, நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் அமைதியா இருக்கும்போது அவர் உங்களுக்கான யுத்தத்தை செய்து முடிப்பார். உங்க காதுல ஒரு செய்தி வரும், எல்லாம் முடிந்தது, உன் துக்க நாட்கள் முடிந்து போனது, கர்த்தர் உனக்கான யுத்தத்தை கர்த்தர் செய்வார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, இதுக்கு நடுவுல கர்த்தர் செய்கிற நன்மையை மட்டும் நினைச்சுப்பார். இன்னைக்கு நீ சர்ச்சில் உட்கார்ந்துருக்கல, இதை நினைச்சுப்பார். ஆண்டவரே, இன்னைக்கு நான் சர்ச்சில் உட்காந்துருக்கிறேன், எத்தனை நாள் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கேன் தெரியுமா? ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஒருவேளை நான் ரட்சிக்கப்படாமல் இருந்தேன், இயேசு அறியாமல் இருந்தா எந்த சாபம் என்னை வாரிக்கிட்டு போயிருக்கும். உங்கள் காதில் கேட்குறீங்களா இப்போ நான் சொன்னதெல்லாம்? இதெல்லாம் ஏன் நம்ம குடும்பத்தில் நடந்திருக்காது? கர்த்தர் நடக்க விடலை. கர்த்தர் இன்னைக்கு நம்மளை சபையில் உட்கார வச்சிருக்கிறார், நம்மளை நிம்மதியாக வச்சிருக்கிறார். ஒரே காரணம் என்ன தெரியுமா? தேவன் நம்ம மேலே வச்ச திட்டம், தேவன் நம்ம மேலே வச்ச அக்கறை, தேவன் நம்ம மேலே வச்ச கரிசனை. ஆனபடினாலே உலகத்தில் நடக்கிற எந்த காரியத்தை குறித்து குழம்பாதீங்க. உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு நடந்துகிட்டு இருந்தாலும், எல்லை மீறி எங்கே போயிருந்தாலும் சரி, அவர் கர்த்தருடைய கண்ட்ரோல் விட்டு எதுவுமே போகாது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, ஆண்டவரே நான் என்னால் இந்த வார்த்தையை சொல்லி தவறாக எடுத்துக்காதீங்க, என்னால் ஆட்டவும் அசைக்கவும் முடியாது. நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று, அடங்கி உங்கள் சமூகத்தில் அமர்ந்திருப்பேன், கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பேன். நீங்கள் விவரம் உள்ளவங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், யோசேப்பு அப்படி தான் இருந்தான். யோசேப்பு கொண்டு போய் விற்கப்பட்ட இடத்துல அமைதியாக இருந்தான், வேலை செய்ய அனுமதிக்கப்பட்ட இடத்துல அமைதியாக இருந்தான். அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் ஜெயிலுக்குள்ளே போட்டான், அங்கே அமைதியாக இருந்தான். அமைதியாக இருந்தான். அவனுக்கு தெரியும், என்னால் எதுவுமே செய்ய முடியாது. கவனிக்க பார்க்கலாம், என்னால் எதுவுமே செய்ய முடியாது, ஆனால் உங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் வித் கிரைஸ்ட், யூ கேன் டூ எனிதிங். நீங்கள் உங்களால் எதையும் செய்ய முடியும் ஆண்டவர்னு சொல்லி நம்பி இருந்தான். கர்த்தரவனை தூக்கி இடத்துல இருந்த தூக்கி உயரத்தில் கொண்டு போய் சிங்காசனத்தில் உட்கார வச்சுட்டார். அடிமைனா வீட்டுக்கு வெளியில, தேசத்துக்கு வெளியில, அடையாளம் இல்லாத ஒரு தெருவில் அனாதையா உட்காந்து தூக்கி அந்த தேசத்துக்கு அதிபதிங்கிற சேர்ல உட்கார வச்சுட்டார். அவ்வளவுதான், ஒரே நாள் நீ உன் வாழ்க்கை மாறிடுச்சு, இனி இது தேசமே உன் கண்ட்ரோல் போ அப்படின்ட்டார். அவன் கண்ட்ரோல்ல இருந்தது. அவன் காலமெல்லாம் அதிகாரம் ஆளுகை செய்கிறவனா இருந்தான். உங்களுக்கு கர்த்தர் சொல்ற, என் பிள்ளையா இருப்பாயானா, என்னை உண்மையா நம்புவாயானா, இந்த உலகத்தின் சர்வ வல்லமையுள்ள தேவன் நான் உன்னை தூக்கி எடுப்பேன், உன்னை என் கண்மலையின் மேல உயர்த்தி வைப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் அடிக்கடி ஒரு சம்பவம் சொல்லுவேன், என்ன தெரியுமா? எங்கள் சோஃபியா ஆலன் எல்லாம் சின்ன வயசில் நான் எங்கேயா கூட்டிகிட்டு போகும்போது, எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு நடக்குதுன்னா, ஏதாவது ஒரு விசேஷம் ஏதாவது நடக்குதுன்னா, எங்கள் பிள்ளைங்க தெரியலப்பா அப்பா தெரியலன்னு சோஃபிலாம் சொல்லும். அப்போ சோஃபி என்ன பண்ணும், தூக்கி என் கழுத்து மேலே வச்சுக்குவேன்.
இப்போ 2 பக்கம் காலை போட்டு உட்கார வச்சுக்குவேன். இப்போ தெரியுதாமோ, அப்பா நல்லா தெரியுதுப்பா. அப்போ சோபி சொல்லும், அப்பா லல்லாக்குதுப்பா, அப்பா சூப்பலாக்குதுப்பா, அப்படி தான் சொல்லும். அப்போ பார்த்தீங்கன்னா அவளுக்கு எல்லாமே என்னன்னோ, அவளுக்கு எல்லாமே தெரிகிற இடத்துல கொண்டு உயர்த்திடும். கர்த்தர் சொல்கிறார், என் சமூகத்துக்கு வந்தால் உன்னை என் மேலே உட்கார வச்சு எல்லாவற்றையும் அறிய செய்து உன்னை உயர்த்தி வைப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சபைக்கு வந்தால் நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? உன்னை எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாம் உன் பிரச்சனைக்கு, உன் தோல்விக்கு, உன் குழப்பத்துக்கு, உன் கண்ணீருக்கு, உன் துக்கத்துக்கு, உன் அடிமைத்தனத்துக்கு மேலே உன்னை கர்த்தர் உயர்த்துவார். நம்புறீங்களா? கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே. இப்போ உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே, ப்ளீஸ் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே. ஐ ஹோப் யூ லார்ட், ஐ பிலீவ் யூ லார்ட், ஐ ஃபெய்த்ஃபுல் டு யூ லார்ட். ஆண்டவரே நான் உங்ககிட்ட நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே நீ நல்லவர் சுவாமி, எனக்காக யாவையும் செய்கிறவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், நன்மை கிருபை எங்க வாழ்க்கையில பெருக பண்ணுகிறவர். ஸ்தோத்திர சுவாமி. உரபாக்க நம சந்தரலதி ரபாக்கரத நலரபா. 3 மேஜர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? குயிக். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சந்தரமனதி ரபாக்கரபா. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் சுக வாழ்வு துளிர்க்கும். என் கண்ணீருக்கு ஒரு முடிவில்லையா? என் வேதனைக்கு ஒரு முடிவில்லையா? என் தோல்விக்கும் அவமானத்துக்கும் நிந்தைக்கு ஒரு முடிவில்லையான்னு நினைக்கிறீங்க? இதுக்கு இடையில கர்த்தர் செய்த நன்மையை மட்டும் கொஞ்சம் நினைச்சு பார்த்துட்டே இருங்க. கர்த்தர் உங்களை தூக்கி எல்லை இல்லாத உயர்வில் வைப்பார். எத்தனை பேர் என்னோட சேர்ந்து சொல்ல முடியும்? எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. துன்பத்தை துக்கத்தை இல்ல, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? என் துன்பத்தை இல்ல, என் துக்கத்தை இல்ல, என் அவமானத்தை இல்ல, எனக்கு இந்த துரோகத்தை இல்ல, நான் எப்ப எனக்கு முன்னாடி உங்களையே வைப்பேன் ஆண்டவர். எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும்? வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். உட்கார், வலது கரத்தை உயர்த்தி. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் பாதம் அமர்வதுதான் என் இதயத்தின் நோக்கமையா. இன்னைக்கு நீங்க எந்த துக்கத்தை சுமந்துக்கிட்டு இங்க வந்திருக்கீங்களோ, எந்த பெரிய வேதனையோட இங்க வந்திருக்கீங்களோ,
எந்த ஆற்ற முடியாத காயத்தோடு அவமானத்தோடு நிந்தையோடு இந்த இடத்துல வந்திருக்கீங்களோ அதை விட பல மடங்கு என் வாழ்க்கையில என் அப்பா திருந்துவாருங்கிற நம்பிக்கையே இல்லாம என் குடும்பம் செதஞ்சு சின்ன பின்னமாயிடுங்கிற எண்ணத்தோட தான் நான் ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருந்தேன். நான் கர்த்தர் அதுக்கு அறிகுறியே இல்லாம மாற்றி எனக்காக எங்க அப்பா ஜெபிக்கிற மனுஷனா ஒரு நல்ல பரிசுத்தவானா கர்த்தர் மாற்றி என் குடும்பத்தில் அந்த அடையாளம் அடிச்சுவடே இல்லாம கர்த்தர் தலகீழ மாத்தி எனக்கு இன்னைக்கு நிரந்தர சந்தோஷத்தை தந்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலும் நிச்சயமாய் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார். ஆண்டவரே நகைமை முன்னாடி தகப்பனே, ஆண்டவரே இந்த வேளையில நீர் எங்களுக்காக உண்டு பண்ணின இந்த நாளுக்காக நன்றி. இந்த இடத்துல யாரெல்லாம் இப்படி தகப்பனை கண்ணீரோடு துக்கத்தோடு வேதனையோடு கஷ்டத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இப்ப சுமந்து வந்திருக்கிற பிரச்சனை இப்பொழுது உம்முடைய சிலுவைக்கு கீழே கொண்டு வருகிறோம், உம்முடைய பாதத்துக்கு கீழே கொண்டு வருகிறோம். ஆண்டவரே எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்துல பரிகரிக்கப்படட்டும், உம்முடைய பாதத்துல பரிகரிக்கப்படட்டும். எல்லாவற்றை சிலுவை நாதர் இயேசுவின் பாதத்துல வைக்கிறோம். எல்லா துக்கமும் சந்தோஷமாய் மாறட்டும். எல்லாருடைய சுக வாழ்வு இப்பொழுது துளிர்க்கட்டும். எல்லா சஞ்சலங்கள் வேதனைகள் போராட்டங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். இப்பொழுதே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுங்க, ஒரு தகப்பனை சமாதானத்தை கொடுங்க, இப்பொழுதே ஒரு விடுதலையை கொடுங்க. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? 2 பேர் நம்புறீங்க. நம்புறவங்க 2 கரங்களை தட்டி ஏசு என் பிரச்சனையை இப்பொழுதே உடைக்கிறா. நான் இப்ப இங்க ஜெபிக்கும் போது என் பிரச்சனை மாறுது, என் துக்கம் மாறுது, என் கண்ணீர் மாறுது, என் வேதனை மாறுது, என் வியாகுலம் மாறுது. எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிற? கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வியாதிகள் மாறுவதாக, அலங்கங்கள் இடிந்து விழுவதாக இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் பிரதர் பிரகாஷ்காக ஜெபிக்கிறேன். பிரகாஷ்னுடைய தகப்பனை எல்லா வியாதியை சுகமாக்குங்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே பிரகாஷ்னுடைய எல்லா சரீரத்தின் வியாதிகளை இப்பொழுதே கர்த்தர் சுகமாக்குவீராக. அவருடைய காதுகள் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும், விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில். எல்லாரும் வலதுகரத்தை உயர்த்தி அன்றைய நடுவில் தகப்பனை வந்திருக்கிற சிவரஞ்சனி அவங்களுடைய அம்மா அப்பாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த மகள் படுத்த படுக்கையா இருப்பதை அறிவீர் ஆண்டவரே. என் தேவன் சுகப்படுத்த வல்லவர். இன்று உங்க மேல நம்புறோம், இப்பயும் உங்க மேல நம்புறோம். இப்ப நாங்க ஜெபிக்கிறோம். இப்பொழுதே அந்த படுக்கையில கர்த்தருடைய வல்லமை கடந்து போய் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எலும்பு நரம்பு ரத்தம் அணுக்கள் எல்லாவற்றிலும் அந்த பிரெயின் பகுதியில் இருக்கிற எல்லா ரத்த அடைப்புகளை இயேசுவின் நாமத்தில் நார்மல் ஆகட்டும் ஜெபிக்கிறோம். சுகம் உண்டாகட்டும் ஜெபிக்கிறோம். பரிபூர்ண சுகத்தை கொடும், பரிபூர்ண விடுதலையை கொடும். கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். நல்ல இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்கிறதற்காக நன்றி. இன்னும் யாரெல்லாம் அந்த இடத்துல துக்கத்தோடு அப்படி வந்திருக்காங்களோ எல்லாருக்கும் ஒரு விடுதலை சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.